அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்மிடையே இணைந்திருப்பது அனன்யா விஸ்வாஸ். 984வது நிகழ்ச்சியின் போது இவங்க ஒரு மாணவி. இவங்க பார்த்தோம்னா 13 வயசு தான் ஆகுது. ஆன்லைன் ஸ்கூலுக்கு படிக்கிறாங்க. பிறந்தது மும்பைல, பட் செட்டில்டு ஊட்டியில செட்டில் ஆயிருந்தாங்க. இப்ப கேரளால இருக்காங்க, கொஞ்சம் போயிருக்காங்க. யங்கஸ்ட் கன்சர்வேஷனிஸ்ட் இன் தமிழ்நாடு, யங்கஸ்ட் பேர்ட் வாட்சர் அண்ட் ரெப்டைல் ட்ரெயினி. ரொம்ப ஒரு யங் வேர்ல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்னு சொல்லலாம். பறவைகளை பற்றி ஒரு 2 புக்கு எழுதியிருக்காங்க. தி பேர்ட்ஸ் ஆஃப் மசினகுடி அப்படின்ற தலைப்புல புக் எழுதியிருக்காங்க. ஹானரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் இவங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. நீலகிரியில இந்த அம்மாக்கு ஒரு சிங்கப்பெண்ணை அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க. ஒரு யங் அனிமல், ஒரு 13 வயசு தான் ஆகுது. இந்த வயசுல இவ்வளவு சாதனை பண்ணியிருக்காங்கன்றது மிகப்பெரிய செய்தி. மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்களை பார்க்கும் போது மற்ற குழந்தைங்களுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்றது. இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஒரு 6 மொழி பேசுறாங்க, பிரெஞ்சும் சேர்த்து. பிரெஞ்சு பேசுறீங்க இல்லமா அனன்யா? ஆமா சார். ஓகே, 6 மொழி பேசுறாங்க. அவர்களை தான் நம்ம இன்னைக்கு அழைத்திருக்கோம். நம்ம இதுல தூர்தர்ஷன்லயும் பேட்டி கொடுத்திருக்காங்க. தூர்தர்ஷன் மகளிர் இது இல்லையம்மா, மகளிர் இதுதானே. என்ன நிகழ்ச்சி அது? தூர்தர்ஷன்ல பேட்டி கொடுத்திருக்காங்க. வேற என்ன டிவில எதனா பேட்டி கொடுத்திருக்கீங்களா? ஆமா சார், புதிய தலைமுறை, RMN டிவி, டிவி. நம்ம மதிமாறன் சாருக்கு நல்லா தெரிஞ்சவங்க, ஊட்டியில இருக்கிறாங்க சார் இல்லையா, மதிமாறன் சாரு. மதிமாறன் சாருக்கு நல்லா தெரிஞ்சவங்க. மதிமாறன் சார்கிட்ட சொன்ன, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. உங்க பத்தி எங்க குழுல இருக்காரு மதிமாறன் சார், எங்க ஃப்ரெண்டு. போன ஜூன் மாசம் நாங்க வீட்டுக்கு போயிட்டு அவரெல்லாம் பார்த்துட்டுலாம் 2 நாள் எங்க கூட சுத்தினாரு. மகிழ்ச்சி. நீங்க பேசுங்க, நாங்கெல்லாம் கேக்குறோம். ஓகே சார். எல்லாருக்குமே வணக்கம். என் பேர் அனன்யா விஸ்வேஷ். எனக்கு இந்த வருஷம் 13 வயசு ஆயிடுச்சு. நான் மசனகுடியில கூடியிருக்கேன். இப்போ கொஞ்ச நாளா கேரளால இருக்கேன். என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் நான் யங்கஸ்ட் கன்சர்வேஷனிஸ்ட் அண்ட் நேச்சுரலிஸ்ட் இன் இந்தியா. அண்ட் நான் ஜூனியர் மாஸ்டர்ஸ் இன் ஹெர்பட்டாலஜி டிகிரி முடிச்சிருக்கேன், ஆம்பிபியன் ஃபவுண்டேஷன் யூஎஸ்ஏல இருந்து. தி ஒன் அண்ட் ஓன்லி கேர்ள் சைல்ட் இன் ஏஷியா டு ஹவ் டன் இட். அண்ட் அது முடிச்சு ஐ எம் யங்கஸ்ட் ரெப்டைல் ட்ரெயினி. நான் இன்ன வரை 40 பாம்பு பிடிச்சிருக்கேன். வீட்ல இருந்து பிடிச்சி காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுருக்கேன். நான் யங்கஸ்ட் பேர்ட் வாட்சர் இன் நீல்கிரிஸ் டு ஹவ் ரிட்டன் ஹர் ஓன் புக் at the age of 11 years. நான் இன்ன வரை 2 புக்கு எழுதியிருக்கேன். அண்ட் அதை விட்டா எனக்கு சார் சொன்ன மாதிரி சிங்கப்பெண்ணின் டைட்டில் கொடுத்துருக்காங்க நீல்கிரிஸ்ல இருந்து. அண்ட் என்னோட புக் ஆனரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வேற ரீச் ஆயிருக்கு. அண்ட் எனக்கு இப்போ 2 வீக்ஸ் முன்னாடி தான் பெஸ்ட் சைல்ட் இன் தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் என்னோட சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ். நான் அதை விட்டா ஸ்கூல்ஸ்ல எல்லாம் போய் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவும் பேசுவேன், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் கார்பரேட் கம்பெனிஸ்ல. அண்ட் இதுதான் என் புக். இதுதான் என் புக், பேர்ட்ஸ் ஆஃப் மசனகுடி. இது உங்களுக்கு ஆன்லைன் அவைலபிளா இருக்கும். இது செகண்ட் வால்யூம். ஃபர்ஸ்ட் வால்யூம் நான் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் கார்பரேட் கம்பெனிஸ்ல எல்லாம் அப்படியே டொனேஷன் கொடுத்ததுனால என்கிட்ட இப்போ ஃபர்ஸ்ட் வால்யூம் இல்லை, ஆனா செகண்ட் வால்யூம் மட்டும் தான் இருக்கு. ஸோ இது உங்களுக்கு ஆன்லைன்ல ப்ரீ புக்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அங்க உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் செஷன் ஸ்டார்ட் பண்ணி. சார் கேக்குதா? கேக்குதுமா. சவுண்ட் கேக்குதுல்ல எல்லாருக்கும்?
ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணுவோம். ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட், எலிஃபென்ட்ஸ், டைகர்ஸ், பேர்ட்ஸ், ஸ்னேக்ஸ், நம்ம இந்த எல்லா டாபிக்குமே இன்னைக்கு கவர் பண்ணுவோம். இதுல இருக்கிற வீடியோஸ், போட்டோஸ் எல்லாமே நான் எடுத்தது தான். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம பார்த்தோம்னா எலிஃபென்ட் வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டு அட்டாக் பண்ண வருது. ஸோ இததான் ஹியூமன் அண்ட் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட்னு சொல்லுவாங்க. எங்க நம்ம ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கொலைட் பண்ணிட்டு நம்மளுக்கு அங்கதான் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது. லைக் யானை வீடு உடைக்குது. ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி நியூஸ் கேட்கும்போது தான் அந்த ஒரு சப்ஜெக்டோட பேர் தான் ஹியூமன் அண்ட் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட். ஸோ இது வந்து ஒரு வைல்ட் டாக் ஃபீடிங் ஆன் சாம்பார் டியர். சாம்பார் டியர் வந்து ஒரு டியர் ஸ்பீஷீஸ். டியர் ஸ்பீஷீஸ் வந்து காமன் ஸ்பீஷீஸ் வந்து சாம்பார் டியர், ஸ்பாட்டட் டியர், பார்க்கிங் டியர், மவுஸ் டியர், அந்த மாதிரி நிறைய டியர் வெரைட்டிஸ் இருக்கு. இது வந்து இன்னொரு வீடியோ. இதுல வைல்ட் டாக் வித் பப், தட் இஸ் குட்டியோட டியர் பிடிச்சி சாப்பிட்டுருக்கு. ஸோ இந்த எடுத்த எல்லா வீடியோஸும் நம்ம முதுமலை டைகர் ரிசர்வ்ல எடுத்த வீடியோஸ் தான். ஸோ இது வந்து ஹியூமன் அண்ட் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்டோட இன்னொரு எக்ஸாம்பிள். இது வந்து எப்படின்னா இந்த ஒரு டூரிஸ்ட் வெஹிக்கிள் இருப்பாங்க, ஜீப்பு. ஸோ அவங்க வந்து அந்த டூரிஸ்ட் வந்து பிஸ்கெட்ஸ் போட்டு வச்சிருக்காங்க ரோட்ல. அண்ட் இந்த பேர் வந்து இந்த ஸ்மெல்லுக்கு வந்து அட்ராக்ட் ஆகுது. ஸோ இங்கதான் நம்மளுக்கு மோஸ்ட் இஷ்யூஸ் நடக்குது. நம்ம வந்து ஐயோ பாவம்னு போட்டு கொடுக்குறோம், ஆனா நம்ம சாப்பிடுறது வந்து அந்த ஒரு மிருகத்துக்கு வந்து அது விஷம் மாதிரி. ஸோ நம்ம வந்து அங்க எங்கேயாச்சும் போனோம்னா அங்க ரூல்ஸ் இருக்கும். லைக் நம்ம அனிமல்ஸை ஃபீட் பண்ணக்கூடாது, நம்ம இறங்கி நிக்க கூடாது. ஏன்னா அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம சேஃப்டிக்கு. ஸோ நிறைய பேர் வந்து அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம தான் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்மளும் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்தோதான் நம்ம வந்து இந்த வனவிலங்குகளை வந்து பாதுகாக்க முடியும். ஸோ இதுல வந்து 2 வீடியோஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கும்போது லெப்பர்டு கிராஸ் ஆகும்போது வந்து இந்த டியர்ஸோட வந்து டெய்ல் மேல இருக்கு. அது வந்து ஏன்னா அது இன்னொரு அனிமல்ஸ்க்கு அலாரம் கொடுக்குது. இங்க ஒரு லெப்பர்ட் இருக்கு, டைகர் இருக்கு. ஸோ கொஞ்சம் சேஃபா இருங்க, இல்லாட்டி அங்கதான் வேட்டையாடும். ஏன்னா அது ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clock டைம் எடுத்த வீடியோ இது. அண்ட் அந்த சவுண்ட் விடுறது வந்து அலாரம் கால்னு சொல்லுவாங்க. ஸோ தட் நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கோம், இப்போ நம்ம சென்சஸ் எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கோம், இந்த சவுண்ட் கேக்குதுன்னா இங்க நியர்பை ஒரு ப்ரெடேட்டர் இருக்கு. ஸோ நம்ம வந்து பாதுகாத்து போகணும். இந்த இன்னொரு வீடியோல நம்ம பாக்குறது வந்து கொஞ்சம் டூரிஸ்ட் வந்து லெப்பர்ட் பார்த்து லெப்பர்ட் டிஸ்டர்ப் பண்றாங்க. ஸோ இது நம்ம செய்யக்கூடாது, ஏன்னா அது சைலண்டா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு சாப்பிட்டு. ஸோ நம்ம சாப்பிட்டு நம்மள யாராவது டிஸ்டர்ப் பண்றோம்னா நம்மளுக்கு அது இரிட்டேட் ஆகும். அதே மாதிரி தான் இன்னொரு அனிமல்ஸ்க்கும் இன்னொரு லிவிங் பீயிங்க்கும். ஸோ நம்ம வந்து ஒரு அனிமலை பார்த்தோம்னா சைலண்டா நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நம்ம முன்னாடி போயிடணும். சும்மா அதை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறது வந்து டெரிட்டோரியல் ஃபைட் அமங் டைகர்ஸ். ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு வந்து இந்த வீடியோட ஸ்பெஷாலிட்டி வந்து நான் சொல்றேன்.
ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம பார்த்தது வந்து 2 டைகர் சண்டை போடுது அண்ட் ஒரு டைகர் ஓடி போகுது. இது வந்து எப்படின்னா ஒரு ஏரியால ஒரு ஃபீமேல் அண்ட் 2 மேல் டைகர்ஸ் இருக்கும்போது வந்து இந்த ஃபைட் நடக்கும். இந்த ஃபைட் வந்து மெயின்லி அந்த ஒரு டெரிட்டரிக்கும் அந்த ஒரு ஃபீமேலுக்கும் தான் இந்த ஃபைட் நடந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி இது எல்லா டைகர்ஸ் கூடமே நடக்கிறது தான். ஆனால் இது கேப்சர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைகர் வித் அ ஸ்பாட்டட் டியர் கில். இது வந்து எப்படின்னா ஒரு டைகர் ஒரு மான் சாப்பிட்டுச்சுன்னா 7 நாளுக்கு வந்து வெளியே வராது. அது 7 நாள் தண்ணியில சர்வைவ் பண்ணும். அது கழிச்சுட்டு அது பின்னே ஹண்டிங்க்கு வரும். ஏன்னா 7 days இந்த 1 year சாப்பிட்டது வந்து அதுக்கு 7 days ஸ்டமக் ஃபுல்லா இருக்கும். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அது 7 days மேனேஜ் பண்ணும். அது கழிஞ்சு ஆஃப்டர் 7 days தான் அது திரும்ப ஹண்டிங்க்கு போகும். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்கறது வந்து டைகர் வித் ஸ்பாட்டட் டியர் கில். இந்த வீடியோ நான் போட்டதுக்கு ஏன்னா நம்ம டைகர் எப்படி சாப்பிடுது நம்மளுக்கு பார்க்கறதுக்காக இந்த வீடியோ வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சோர்ஸ்ல இருந்து எடுத்த வீடியோ. இந்த ஸ்டோரி வந்து என்னன்னா மஸ்னகுடி ஏரியால வந்து ரிவால்டோன்னு சொல்லி ஒரு யானை இருக்கு. அதோட ஸ்டோரி எப்படின்னா ஒரு ஆள் வந்து அந்த யானையை டொமஸ்டிகேட் பண்ணி பின்ன அந்த யானைக்கு டெய்லி சாப்பாடு கொடுத்து அந்த யானைக்கு இப்போ காட்டுல சர்வைவ் பண்ண தெரிய மாட்டேங்குது. அந்த ஆள் இறந்து போயிட்டார். ஆனா இப்போ அந்த யானை வந்து ரொம்ப கஷ்டப்படுது. இப்போ வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த யானைக்கு பாதுகாத்து இருக்காங்க. அதுக்கு கழுத்துல வந்து ரேடார் காலர் போட்டு அதுக்கு டெய்லி ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. Be careful. இந்த யானையோட வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த யானைக்கு இங்கிலீஷ் நல்லாவே புரியும். அப்போ நம்ம அதுகிட்ட ஏதாச்சும் இங்கிலீஷ்ல சொன்னோம்னா அதுக்கு நல்லாவே புரியும். No. Come, put your trust here. Put your trust here. Come. ஸோ இப்போ வந்து எலிஃபென்ட் சஃபர் பண்ணிட்டு இருக்கு. ஒரு எலிஃபென்ட்டோட ட்ரங்க்ல வந்து 2 fingers மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்து வந்து ஒரு ஃபிங்கர் கட் ஆனதுனால அந்த எலிஃபென்ட்க்கு வந்து ஃபுட்டு கிராஸ் பண்ண வர மாட்டேங்குது. ஏன்னா அது எலக்ட்ரிக்யூட் ஆகிட்டு அது கட் ஆயிடுச்சு அது சாப்பாடு தேட போகும்போது. அந்த ஆள் இறந்து போனதுலேருந்து நாங்கள் வந்து அந்த ஏரியாவில் அந்த யானை எங்கே இருக்கோ அந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு கட்டி வச்சிருவோம். அப்போ அதை எடுத்து சாப்பிடும். அதுக்கு இன்னாலும் எடுத்து சாப்பிட முடியலன்னா அது இப்படி கால் வச்சு புஷ் பண்ணி சாப்பிட்டுப்போம்.
வந்து இந்த ஸ்டோரியில நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து ஒரு வைல்ட் அனிமலை போய் இப்படி டொமஸ்டிகேட் பண்ணிட்டோம்னா, பின்ன நம்ம போயிட்டோம்னா அந்த ஏரியால இருந்து, இல்லாட்டி இறந்து போயிட்டோம்னா அந்த யானைக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு இப்போ. என்னாலும் அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து இப்போ அந்த யானை கொஞ்சம் கூட டே பை டே கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ரிவால்ட் வந்து இருந்த லொக்காலிட்டி. ஸோ இது வந்து ரிவால்டோ வந்து ஒரு வீடு கோவத்துல வந்து அப்படி தட்டி உடைச்சிட்டான். ஸோ இந்த வீடு பார்த்தா நம்மளுக்கு தெரியுது ஒரு யானைக்கு எவ்வளவு சக்தி இருக்கு. இது வந்து நம்ம முதுமலை எலிஃபென்ட் கேம்போட ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோல நம்ம பார்த்தோம்னா அந்த 2 ஆஸ்கர் வின்னரியான ரகு பொம்மியும் இருக்காங்க. ஸோ இந்த மூவி ஷூட்டிங்ல வந்து பிஹைண்ட் த சீன்ஸ், பிஹைண்ட் த கேமரா நானும் இருந்தேன். அது யாருக்குமே தெரியாது. ஸோ நான் இப்பதான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன் that even I was behind the scenes. And when இது வந்து அங்க நம்ம முதுமலை எலிஃபென்ட் கேம்ப்ல ஒரு யானைக்கு 2 நேரம்னா கொடுக்கறது. ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் டாபிக் வருது, வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். ஸோ இது வந்து டாப் 10 அனிமல் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்ஸ் இன் இந்தியா. ப்ராஜெக்ட் டைகர், ப்ராஜெக்ட் எலிஃபென்ட், ப்ராஜெக்ட் ரைனாசரஸ், இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அனிமல்ஸை பாதுகாக்க. ஏன்னா அவங்க கவுண்ட் டே பை டே கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து என்னோட ஃபேவரட் பேர்ட், த கிரேட் இண்டியன் ஹார்ன்பில். ஸோ இங்கே த கிரேட் இண்டியன் ஹார்ன்பில் ஆர் கால்ட் தி ஃபார்மர்ஸ் ஆஃப் தி ஃபாரஸ்ட். இந்த டைட்டில் அதுக்கு கிடைச்ச காரணமே ஏன்னா திஸ் ஒன் பேர்ட், இந்த ஒரு பேர்டு வந்து ஒரு நாளைக்கு 10,000 சீட்ஸ் டிஸ்பர்ஸ் செய்யும் இன் ஒன் டே. அண்ட் இதோட நெஸ்டிங் வந்து எனக்கு ரொம்ப யூனிக்காவே இருக்கும் பார்க்க. ஏன்னா ஒரு ஹோல்ல ஃபீமேல் உள்ள உட்காந்து ஃபெதர் எல்லாம் ஷெட் பண்ணிட்டு அந்த எக்ஸ்க்கு வந்து பெட் உண்டாக்கி அந்த ஹோலை சீல் பண்ணிடும், ஃபுல்லாவே சீல் பண்ணிடும். ஜஸ்ட் ஒரு சின்ன கேப் ஓப்பனா இருக்கும். அப்போ மேல் வந்து காலையில போயிட்டு ஈவினிங் அதுக்கு ஃப்ரூட்ஸ், தட் இஸ் ஒரு ஸ்பெசிபிக் ஃப்ரூட் சாப்பிடும். அந்த ஃப்ரூட்டோட பேர் வந்து ஃபிக்ஸ். ஸோ அந்த கனெக்ட் பண்ணிட்டு இங்க நெக்ல ஸ்டோர் பண்ணிட்டு வரும். வந்துட்டு அது வெளியே எடுத்துட்டு பின்ன அந்த ஃபீமேலுக்கு அப்படி ஃபீட் பண்ணும். ஸோ குட்டி கொஞ்சம் கூட பெருசாயிடுச்சுன்னா மேலும் ஃபீமேல் சான்ஸ் பை சான்ஸ் எடுத்துட்டு அந்த குட்டிக்கு வந்து ஃபுட்டு கொடுக்க சான்ஸ் பை இந்த ஃப்ரூட் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இந்த ஜூன் ஜூலை மந்த்ல வந்து இந்த குட்டி நெஸ்ட்ல இருந்து வெளியே வந்து ஃப்ளை பண்ண கத்துக்கிற டைம். ஸோ அந்த டைம்ல நம்ம இந்த பேர்ட்ஸ் பன்ஸ்ல பார்க்கலாம். நான் இந்த டைம்ல ஒரு வாட்டி போனப்போ ஐ ஹவ் சீன் நியர்லி 8 டுகெதர். அவாய்ட் யூசஸ் ஆஃப் பிளாஸ்டிக். ஏன்னா இப்போ நம்ம இங்க பாக்குறது வந்து இப்போ நிறைய ஃபாரஸ்ட் பவுண்டரிஸ்ல எல்லாம் சிட்டிஸ் வந்துருச்சு. ஸோ இந்த டியர்ஸ், எலிஃபென்ட்ஸ், வைல்ட் போர், பார்க்யூபைன் இதெல்லாம் உள்ள வந்து நம்ம இப்படி பிளாஸ்டிக் சும்மா டம்ப் பண்றதுனால அது வந்து ஃபுட்டு நினைச்சு சாப்பிடுறது. அதுக்கு தெரியாது தட் வாட் இட் இஸ், அது என்னது அதுக்கு தெரியவே தெரியாததுனால அது ஃபுட்டு நினைச்சு சாப்பிடுறது. ஸோ இது வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி தட் நம்ம அது ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஃபாரஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஃபாரஸ்ட் இருக்குன்னா நம்ம ஃபாரஸ்ட் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஆனா ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து ரொம்ப போய் டிஸ்டர்ப் பண்ணி அந்த அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்றது, சத்தம் பண்றது அது வந்து நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் அது சொல்லிட்டும் செய்யறாங்க. ஸோ வல்ச்சர்ஸ் ஃபீடிங் ஆன் கவ் கார்கஸ். இப்போ வந்து நடுவில் வல்ச்சர்ஸ் கவுண்ட் ரொம்பவே டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு ரீசன் வந்து கவுஸ். ஏன்னா ஒரு மாடு செத்துச்சுன்னா நம்ம காட்டுல கொண்டு போய் போட்டுறோம். இந்த வல்ச்சர்ஸ் வந்து சாப்பிடும்போது நம்ம இந்த மாடுக்கு கொடுக்குற இன்ஜெக்ஷன்ல டைக்ளோஃபெனாக்னு கண்டென்ட் இருந்துச்சு. அந்த கண்டென்ட்னால வல்ச்சர்ஸோட டெத் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் நவ் அந்த கண்டென்ட் பேன் பண்ணதுனால இப்போ வல்ச்சரோட கவுண்ட் கொஞ்சமே அதிகமா இருக்கு.
Not only wild animals, but even domestic animals eat plastic. ஸோ நம்ம வீட்டுக்கிட்டேயே நிறைய மாடெல்லாம் பிளாஸ்டிக் சாப்பிட்றது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதனால தான் சொல்றது பிளாஸ்டிக் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். நான் இருந்த ஜோன் நீல்கிரிஸ் இஸ் அ பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன். ஏன்னா அங்கே வந்து பிளாஸ்டிக் அலௌடே இல்லை. நாட் ஈவன் 1 liter பாட்டில்ஸ் ஆர் அலவுட். ஏன்னா நம்ம வந்து தண்ணி குடிச்சிட்டு அப்படியே போட்டு போயிடுவோம். இந்த மங்கீஸ் எல்லாம் வந்து அந்த கேப் ஓபன் பண்ணி தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கேப்பும் முழுங்கிடும், விச் எஃபெக்ட்ஸ் இன் தேர் இமீடியட் டெத். ஸோ இதனால தான் நீலகிரிஸ்ல பிளாஸ்டிக் அலவுட் இல்லை. ஸோ இது வந்து என்னோட ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. இது வந்து கபினியில எடுத்த வீடியோ. இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க பிளாக் பேந்தர், பட் இது பேந்தர் இல்லை. இது வந்து ஒரு ஸ்பீஷீஸ் ஆஃப் லெப்பர்ட். இட்ஸ் கால்ட் அ மெலனிஸ்டிக் லெப்பர்ட். ஏன்னா அதோட இந்த பிளாக் பிக்மெண்டோட நேம் வந்து மெலன். ஸோ அதனால தான் அது மெலனிஸ்டிக் லெப்பர்ட்னு சொல்லுவாங்க. நம்ம இதோட பாடியில லைட் அடிச்சு பார்த்தோம்னா, இல்லை டே டைம்ல இந்த அனிமலை பார்த்தோம்னா நம்ம பாடியில லெப்பர்ட் மாதிரி ஸ்பாட்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபாரஸ்ட்லேருந்து ரெஸ்கியூ பண்ண 2 கப்ஸ். ஸோ இது மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட்ஸ் ஹெல்ப் பண்ணணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் 1 second. ஸோ இதெல்லாமே நான் எடுத்த ரீசெண்டானது நீங்கள் பார்த்தீங்க. பட் என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாம் யாருக்குமே தெரியாது. ஸோ நான் என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் வித் அன் அனிமல் வாஸ் ஸ்லாத் பேர். நான் வந்து ஃபீல்டில் ஒரு ஸ்பெசிஃபிக் பேர்ட், ஒரு கிளி தேடிட்டு போயிட்டு இருக்கேன். அண்ட் ஒரு புஷ்லேருந்து இந்த கரடி ஓடி வருது, என்னை திரும்பி பார்க்குது, பின்ன ஓடுது. ஏன்னா ஒரு கரடி வந்து எப்படின்னா ஒரு சிங்கிள் பர்சன் பார்த்துச்சுன்னா அதை அட்டாக் பண்ணிடும். ப்ளஸ் நம்ம கரடின்னு நினச்சி ஓடிடக்கூடாது. நம்ம ஓடிட்டோம்னு அது கண்டிப்பாகவே அட்டாக் பண்ணும். ஆனால் அன்னைக்கு லக்லி நாங்கள் ஒரு குரூப்பாக போயிருந்தோம். இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க, என்னோட பேரண்ட்ஸ் இருந்தாங்க கூட. ஸோ அதனால அந்த பேர் சிங்கிள் ஆனதுனால போயிடுச்சு. இதே அந்த பேர் டபுள் ஒரு ட்ரிபிள் இருந்துச்சுன்னா தென் இட் வில் டெஃபினெட்லி அட்டாக் அஸ். இது வந்து நான் ஸ்டார்டிங்ல எடுத்த எனக்கு தோணிய கொஞ்சம் நல்ல போட்டோஸ். இது வந்து காட்டுல வளர மஷ்ரூம். ஸோ நம்ம ஃபாரஸ்ட்ல மஷ்ரூம்ஸ் வந்து க்ரோ ஆகிறது வந்து இந்த எலிஃபென்ட் டங்ல தான் மஷ்ரூம்ஸ் க்ரோ ஆகும் ஃபாரஸ்ட்லாம். ஏன்னா எலிஃபென்ட் டங் வந்து எப்படின்னா ஃபர்டிலைசர்ஸ் ஆஃப் தி ஃபாரஸ்ட். நம்ம இப்போ வீட்டில் செடி வளர்க்குறோன்னா நம்ம அதில் சாணி போட்டு இல்லாட்டி கம்போஸ்ட் அது மாதிரி ஏதாச்சும் போட்டு நம்ம அது நல்லா ஹெல்த்தியாக வைப்போம். ஆனால் ஃபாரஸ்ட்ல எப்படின்னா எலிஃபென்ட் டங்கு தான் தி ஒன் அண்ட் ஒன்லி ஃபர்டிலைசர். ஸோ இது வந்து மஸ்னகுடியில் கிடைக்கிற ஒரு ஃபேமஸ் ஃப்ரூட். இதோட பேர் வந்து கேக்டஸ் ஃப்ரூட். இது வந்து எப்படின்னா கேக்டஸ் ட்ரீல இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் இருக்கும். இது வந்து நம்ம சென்டர்ல இருந்து கட் பண்ணி சாப்பிட்டோம்னா ரெட் டொமேட்டோ மாதிரி இருக்கும் சாப்பிட. ஆனா இதுல வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. லைக் இட்ஸ் குட் ஃபார் கேன்சர் அண்ட் சுகர். ஸோ இது சாப்பிட்டா நம்மளோட ஹெல்த். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் எலிஃபென்ட் போட்டோ, எலிஃபென்ட் ஹெர்ட். இதுல வந்து இந்த காஃப் வாஸ் ட்ரிங்கிங் மில்க். இது வந்து ஒரு ஓல்ட் எலிஃபென்ட் அண்ட் இது வந்து ஒரு வீக் எலிஃபென்ட். ஸோ இந்த வீக் எலிஃபென்ட் ஓல்ட் எலிஃபென்ட் பிக்சர்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இதோட ஃபோர்ஹெட்ல ஒரு டேம் மாதிரி இருக்கு. ஸோ இதே நம்ம வீக் எலிஃபென்ட்ல பார்த்தோம்னா அந்த டேம் கம்மியா இருக்கு அண்ட் ரிட்ஸ் ஆர் ஷோன். ஸோ இந்த வீக் எலிஃபென்ட் ஆகிறதுக்கு காரணமே ஹேபிட்டட் டிஸ்ட்ரக்ஷன். அதுக்கு வந்து an elephant needs 300 kgs of food. ஒரு நாளைக்கு 300 கிலோ சாப்பாடு வேணும்.
ஸோ நம்ம இப்படி ஃபாரஸ்ட்டை கட் பண்ணி பில்டிங்ஸ், கம்பெனிஸ், ஃபேக்டரிஸ் இதெல்லாம் நம்ம போட்டே போனோம்னா நம்ம பாக்குற இந்த எல்லா பல்கி எலிஃபென்ட்ஸ் எது நம்ம எல்லாருக்குமே பிடிக்குமோ அதெல்லாம் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வந்து நிற்கும். ஸோ நம்ம வந்து ஃபாரஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு மவுண்டனியரிங் எலிஃபென்ட். இந்த எலிஃபென்ட் எப்படின்னா இட் கேன் கிளைம்ப் 90 degrees low அண்ட் இது வந்து பார்க்க டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா இதோட ஹைட் கம்மியா இருக்கும். இது வந்து ஃபுல்கி எலிஃபென்ட். வந்து இந்த வைல்ட் எலிஃபென்ட்ஸ் எது ரொம்ப தொந்தரப்படுத்துதோ நம்மள அதை வந்து கேப்சர் பண்ணிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு பின்னி காட்டை ரிலீஸ் பண்றதுக்காக இந்த எலிஃபென்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இந்த எலிஃபென்ட் வச்சு அந்த எலிஃபென்ட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட். இந்த யானை ரோட் கிராஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ரோட் கிராஸ் பண்ணும்போது யானை எப்படி கிராஸ் பண்ணிட்டு இருக்கு, ஒரு வண்டி வந்து இப்படி கட்டடிச்சு போறான். ஸோ யானைக்கு வந்து கோவம் வந்துச்சு, அது ஓடிடுச்சு. இந்த ஸ்கூட்டி வந்து அடிக்க வந்துடுச்சு. அதனாலதான் அவங்க கொஞ்சம் பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அன்னைக்கு லக்கி எஸ்கேப்பா இருந்துச்சு. ஸோ அதான் நம்ம ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா டிரைவ் பண்றீங்கன்னா கொஞ்சம் பார்த்து டிரைவ் பண்ணணும். ஏன்னா ரெண்டு சைடுமே அனிமல்ஸ் இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஸ்பெசிபிக் ஸ்பீட் லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்பீட் லிமிட்ல தான் டிரைவ் பண்ணணும். அதை விட ஸ்லோவா போனீங்கன்னா இது வந்து ஒரு ஃபீமேல் டைகர் டெரிட்டரி. எப்படின்னா இந்த ஃபார்மார்க் பார்த்தோம்னா ஒரு ஃபீமேலோட வந்து கால் வந்து 13 to 14 சென்டிமீட்டர் டயமீட்டர் அண்ட் மேலோட வந்து 15 to 16. அண்ட் இது வந்து நம்ம அங்க கேட்டில் காட்டுக்குள்ள போறதுனால கேட்டில் குடிச்சு சாப்பிடுவோம். இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட். இங்க வந்து இவங்க வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணி மங்கீஸ்க்கு ஃபீட் பண்ணி அவங்களுக்கு அந்த ஹேபிட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வண்டி ஃபீட் பண்ணிடுச்சுன்னா அடுத்த வண்டிட்டு இருந்து அதே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணும். தட் அந்த வண்டி குடிச்சிச்சு நெக்ஸ்ட் வண்டி ஏதாவது சாப்பிட கொடுக்கும். ஸோ இதுதான் நம்ம செய்யக்கூடாது. அண்ட் இந்த வண்டி பார்த்தோம்னா ஸ்டாப்பிங் இன் த மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட். ஸோ இது வந்து வி மஸ்ட் நாட் டூ, அது நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு யானை நிக்குது. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு யானை நின்றுட்டு இருக்கு. யாருக்குமே ஐ திங்க் தெரியாது, ஆனா அங்க ஒரு யானை நின்றுட்டு இருக்கு. அண்ட் அவங்க நிப்பாட்டி இறங்கி போட்டோ எடுத்துட்டு திரும்ப உள்ள ஏறி இருக்காங்க. இதே மாதிரி இன்சிடென்ட் ஆயிருக்கு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இறங்கி யானை போட்டோ எடுக்கிறாங்க, யானை அப்படியே துரத்திட்டு வருது, அவங்க விழுந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஃபாரஸ்ட் ஏரியால வந்து வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஒரு அனிமலோட மூட் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எப்போ கோவத்துல இருக்கும், எப்போ சந்தோஷமா இருக்கும், we cannot predict. ஸோ அதனால வந்து நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாஸ் வந்து கொஞ்சம் குவாலிட்டியர் போட்டோஸ். திஸ் இஸ் அ பார்க்கிங் டியர். இதுக்கு பேர் வந்து பார்க்கிங் டியர். ஏன்னா இதோட சவுண்ட் வந்து ஒரு நாய்க்கு இறக்குற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் அ நீலகிரி. இது வந்து நம்ம வால்பாறை ரேஞ்ச்ல ஒரு ஸ்பெசிபிக் ஏரியால தான் இருக்கும். இது முன்னாடி வந்து நீலகிரிஸ்ல இருந்துச்சு. ஆனா இதோட ஹேபிட்டேட் வந்து ராக்கி மவுண்டன்ஸ். பிகாஸ் இதுக்கு வந்து 90 degrees ஸ்லோ ஏறலாம். அண்ட் அங்க வந்து கொஞ்சம் இந்த ராக்கி மவுண்டன்ஸ் எல்லாம் கட் பண்ணதுனால இப்போ இது வந்து ரோட் சைட்ல ஒரு நார்மல் ஆடு மாதிரி சுத்திட்டு இருக்கு. ஆனா இது வந்து ரொம்ப ரேரானது. இது வந்து ஒரு வுட் ஸ்பைடர் பில்டிங் நெஸ்ட். இது வந்து டீப் ஃபாரஸ்ட் ஷோலா ஃபாரஸ்ட்ல தான் வெப் கட்டும். இது வந்து ஒரு லீச் அட்டைப்பூச்சி வந்து நம்ம பிளட்டுக்கு நல்லது. ஸோ இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எடுத்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ். இது வந்து நம்ம வால்பாறையிலேயே சிங்கவால் குரங்குன்னு சொல்லுவாங்க, LTM லைன் டெயில் மக்காக். ஸோ இந்தியாவிலேயே வந்து 4 ஸ்பீஷிஸ் ஆஃப் குரங்கு இருக்கு. லைன் டெயில் மக்காக், கிரே லங்கூர், நீலகிரி லங்கூர். ஸோ இந்த 4 ஸ்பீஷிஸ் இருக்கு இந்தியால. அதுலயே ரேரானது இதுதான் சானட் மக்காக், கிரே லங்கூர். இது வந்து வைல்ட் டாகோட பிக்சர். ஸோ இதெல்லாமே நான் ஸ்டார்டிங்ல எடுத்தது தான். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்னேக் ரெஸ்கியூ. இட்ஸ் a common case.
இந்த ஸ்னேக் எப்படின்னா அதோட பல்லு வந்து ரொம்ப வீக் ஆனது. இப்போ நம்மள கடிச்சிருச்சுன்னா அதோட பல்லு வந்து நம்ம ஸ்கின்லயே ஒட்டிக்கும். அண்ட் அந்த ஸ்னேக் போயிடும். ஆனா அந்த பல்லு நம்ம ஸ்கின்லயே இருந்ததுனால நம்மளுக்கு அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க வேண்டி வரும், விச் இஸ் அ வெரி சிவியர் ப்ராசஸ். ஸோ இதெல்லாமே என்னோட ரெஸ்கியூங்கோட கொஞ்சம் வீடியோ. நம்ம வந்து எப்பவும் ஸ்னேக் ரெஸ்கியூ முடிச்சுட்டு வந்து ஒரு ஸ்னேக்கு செக் பண்ணும். நம்ம ஸ்னேக் பிடிக்கும் போது வந்து ஸ்னேக் ரொம்ப அக்ரெசிவா இருக்கும், ஏன்னா அது நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்துச்சு, நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். ஸோ ஒரு பேக்ல போட்டு ரிலீஸ் சைட் கொண்டு போறதுக்குள்ள அந்த ஸ்னேக் கொஞ்சம் கொஞ்சம் காம் டவுன் ஆயிட்டு வந்து கையில எடுத்துட்டு அந்த ஸ்னேக்ல செக் பண்ணும் எனி இன்ஜுரிஸ் இல்லாட்டி அங்க அடிச்சிருக்காங்களா ஏதாவது செக் பண்ணிட்டு அதுக்கு அக்கார்டிங் ரியாக்ட் பண்ணும். அண்ட் வெனமஸ் ஸ்னேக் வந்து கையில பிடிக்க முடியாது, ஏன்னா அது ரிஸ்கா இருந்து. ஸோ நம்ம வந்து ஸ்னேக் ரெஸ்கியூ பண்ணும்போது ரிலீஸ் பண்ண முன்னாடி வந்து நல்லா ஸ்னேக்கை அங்க நிப்பாட்டி ஒரு ஆள் முன்னாடி ஃபோக்கஸ் டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது பின்னாடில இருந்து ஃபுல்லா ஏதாச்சும் இன்ஜுரிஸ் இருக்கா செக் பண்ணிட்டு தான் அந்த ஸ்னேக்கை ரிலீஸ் பண்றது. ஏன்னா ஏதாச்சும் இன்ஜுரிஸ் இருக்குன்னா இமீடியட்டா நம்ம வெட்டினரி கிட்ட கூட்டிட்டு போகணும். என்னோட first venomous snake rescue, Indian spectacled cobra. It is one of the big 4 snakes in India, venomous snakes in India. Malapambu, Indian rock python. இதெல்லாமே நான் எடுத்த கொஞ்சம் photos, birds. இது வந்து என்னோட கிரேட் இந்தியன் ஹார்ன்பில் ஃபர்ஸ்ட் ஃபியூ கிளிக்ஸ். இந்த பாட்டை நம்ம பார்த்தோம்னா இங்க ஒரு ட்ரீல வந்து இங்க ஹார்ன்பில் இருக்கு, இங்க சென்டர்ல உட்காந்துருக்கு, ஆனா தெரியாது. ஸோ இது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க கேட்கலாம். ஒரு கை தட்டலாம். எல்லாரும் மைக் ஆன் பண்ணிட்டு வீடியோ போட்டு கை தட்டலாம். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். சிறப்பு. பாராட்டுக்கள் அனன்யா, உண்மையாக ஒரு ஒரு நல்ல ஒரு முயற்சி உங்களோடது. மிகப்பெரிய முயற்சி, சாதாரண முயற்சி கிடையாது. இந்த வயசுல இவ்வளவு விஷயங்கள் நீங்க செய்றீங்க, ஒரு தைரியம் இருக்குதுல. இந்த அதுக்கு உண்டான பக்கபலமா உங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க. உங்க பேரண்ட்ஸுக்கும் உங்களோட தாய் தந்தையருக்கு எங்களோட பாராட்டுக்கள். மகிழ்ச்சியா இருக்கு. பாம்பு பிடிக்கிறதெல்லாம் இப்பவும் பாம்பு கண்டாலே ஓடுற ஆளுங்க நமக்கெல்லாம் நீங்க கையில பிடிச்சீங்கன்னா அது காமிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மன தைரியம், நல்ல ஒரு தைரியம். அது பிடிச்சி பழகிட்டோம்னா தெரியாது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றது. அது பழகாத வரைக்கும் நமக்கு அந்த பாம்பு பார்த்தா ஒரு பயம் இருக்கும் இல்லையா. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. எனக்கு முதல் கொஸ்டின் வந்து நீங்க இந்த அட்டை வந்து ரத்தத்துக்கு நல்லதுன்னு ஏதோ ஒண்ணு சொன்னீங்க, அது என்ன? சார் அட்டை நம்ம ரத்தத்துக்கு நல்லது ஏன் சொன்னேன்னா, ஒரு அட்டை வந்து நம்ம உடம்புல இருந்து கெட்ட ரத்தத்தை தான் எடுக்கும். சோ இப்ப வந்து இந்தியால ஒரு தெரப்பி இருக்கு, லீட்ஸ் தெரப்பின்னு. சோ அங்க அவங்க எப்படி பண்றாங்கன்னா, நம்ம இன்ஜுரிஸ்ல இல்லாட்டி நம்மளுக்கு எங்கேயாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னா அந்த அட்டை வந்து அந்த பாட்டுல போட்டாங்கன்னா அந்த அட்டை வந்து அந்த கெட்ட ரத்தத்தை எல்லாமே எடுத்துட்டு பின்ன அந்த அட்டை அவங்க டர்மரிக் வாட்டர் மஞ்சள் தண்ணியில போட்டு நெக்ஸ்ட் வீக் நம்ம அதே ட்ரீட்மெண்ட்க்கு வரும்போது அதே அட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படின்னா நம்மளுக்கு கெட்ட ரத்தத்தை எடுத்தாங்கன்னா பின்ன புது பிளட் செல்ஸ் வந்து டெவலப் ஆகி ஸோ அப்படியே அது நம்ம பாடிக்கு நல்லது. இது யார் சொன்னது? இது டாக்டர்ஸ் யாருன்னு சொன்னாங்க? இல்ல சார், அது ஆக்சுவலி நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுதான். நான் வந்து காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கேன் இந்த மான்சூன் டைம்ல. அப்ப என்னையே நிறைய அட்டை கடிச்சிருச்சு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் பார்த்து பயந்தேன். ஆனா அது கழிஞ்சு வந்து வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் கூட டீடைல்டா
தெரிஞ்சிட்டப்போதான் சரி அட்டை நல்லது தானேன்னு தான் கொஞ்சம் சந்தோஷமா பட்டேன். நிறைய அட்டை பிடிச்ச உங்க பூச்சி மேல வந்து ஏறி அட்டை தான். அட்டை நிறைய உங்க மேல ஏறி இருக்கு. ஆமா சார், கிட்டத்தட்ட ஒரு 200க்கு மேல இருக்கு. நீங்க பயந்தது இல்ல? இல்ல, பழகிடுச்சு. எந்த மாதிரி பூச்சிக்கெல்லாம் நல்லா பழகிட்டீங்க? அட்டை, பாம்பு, அப்புறம் அட்டை, பாம்பு, பின்ன கெமேலியன். போட்டோ ஒரு கெமேலியனோட காமிச்சு, கெமேலியன் பழகிடுச்சு. இப்ப வந்து நிறைய பூச்சி எல்லாமே பழகிடுச்சு. பேசிக்கலி முதல்ல எல்லாமே பழகிடுச்சு. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நீங்க இப்ப இது காமிச்சது எல்லாமே உங்களோட போட்டோகிராஃபி தான்? ஆமா சார். நீங்க அப்பா கூட கூட்டிட்டு போனாங்களா? சார் சிலப்போ அப்பா வருவார், சிலப்போ இல்லாட்டி யாராச்சும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருவாங்க. ஓகே, ரைட். ஓகே. நம்ம மதிவண்ணன் சார் கூட போய் என்ன பண்ணீங்க? ஏதாச்சும் அவர் கூட்டு போனாங்க? சார் நான் ஆக்சுவலி மதிவண்ணன் சார் வந்து ஊட்டில லைப்ரரி புக் ஃபேர்ல மீட் பண்ணேன். சோ அங்கேருந்து வந்து சார் என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காரு, ரொம்ப என்கரேஜ் பண்ணிருக்காரு. சோ அவரோட என்கரேஜ்மெண்ட், அவரோட பிளெஸிங்ஸ்னால தான் நான் இவ்ளோ ஹைட்டா வந்திருக்கேன். சோ அவங்க எல்லாரோட பிளெஸிங்ஸ் வச்சு தான் எனக்கு இனி ஹைட் போகணும். வெரி குட். அவர் எங்கேயாச்சும் கூட்டு போனாரா உங்கள? அந்த ஃபாரஸ்ட் உள்ள எங்கேயா கூட்டு போறாரா? இல்ல இதுவரை போயிடல. வெரி குட். மகிழ்ச்சி. நானே எல்லாத்தையும் கேட்டுற கூடாது. வினீத் தான் சார், வாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு இளைஞரை பார்த்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் இன்றைய இளைஞர்கள்லாம் இன்அனிமேட் திங்ஸ், அதாவது அனிமேட் திங்ஸே எடுக்கிறது இல்லை. இந்த போனை வச்சுக்கிட்டு திடுறாங்க. நிறைய பாக்குறவங்களாலாம் நம்மளால இதுங்க முடியல. அப்ப ஒரு உயிர் வாழ்கிற உயிரோட நீங்க போய் பாக்குறதெல்லாம் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் இந்த பிளாஸ்டிக்கு அத பாக்குற போது அந்த பிள்ளைகிட்ட, என் குட்டி பேரன் அவன்கிட்ட காமிச்சேன். அதை திங்கலாமா, திங்கப்படாது, ஆனா போடலாமா, போடக்கூடாது, அப்படியெல்லாம் காமிக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருந்தது. பள்ளிகள்ல எல்லாம் போய் நீங்க மோட்டிவேஷனலா எடுக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி அதே மாதிரி மூட ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அப்ப ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? அப்போ போய் இப்ப நம்ம ஆளு செல்ஃபி எடுக்கணுங்கிறேன் யானைக்கு பக்கத்துல, அது தூக்கி அடிச்சிச்சுன்னா அப்புறம் ஆனை அடிச்சிருச்சுன்னா அதை குறை சொல்றோம். அதனுடைய பாதைகளை நம்ம குறிக்கிட்டு அந்த கான்ஃபிளிக்ட பத்தி சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. படமெல்லாம் இந்த தாய்மை ஒண்டரிங்கிறாங்க. ஒண்டர், அதாவது வாழ்க்கையில அந்த ஒண்டரிங் இருக்கணுங்கிறாங்க, வியத்தல். இப்போ இந்த ஒரு பறவை என்ன பண்ணுது, அந்த இதை எடுத்து கழுத்துக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்து அந்த அந்த சின்ன பறவை கொண்டே ஊட்டுதெல்லாம் காமிச்சிங்க பாரு. அதெல்லாம் அந்த தாய்மையில அது எப்படி அந்த ஒரு இதுல அதெல்லாம் ரொம்ப வியப்பு. அதை வச்சிருந்து எங்கேயாவது சாப்பிட்டது நல்லா இருக்கத நாங்க ஒரு தொன்ம கதை, கண்ணப்ப நாயனார் கதைன்னு, அதுல என்ன பண்றாரு அவரு, எது நல்லா இருக்கோ அதை கடிச்சு பார்த்துட்டு, அவர் ஒரு வேடன், அதுல நல்லா இருக்கத சாமிக்கு வச்சதுவாக அந்த தொன்ம கதை. அதுல என்ன சொல்றோம்னா, யாராவது கடிச்சு பார்த்துட்டு நல்லா இருந்தா அதை முழுங்குவோமா, அதை எடுத்து கொண்டு போய் சாமிக்கு வைப்போமா? அது இங்க இந்த இதுல இந்த தாய்மை அன்பு எது ரொம்ப இருக்கோ அப்ப என்ன ஆகுது, அத கழுத்துல வச்சிருந்து திரும்பி கொடுத்ததெல்லாம் நல்லா இருந்தது. அந்த ரெட்டையில பிடிக்கிறது அதெல்லாம் இப்ப பயம் அப்படித்தான் இருக்கு. அது எவ்வளவு சிறிய உயிர் தான், அதை போய் இது பண்றது அதெல்லாம் ரொம்ப அழகு. அதெல்லாம் கவனம் இருக்கணும்னு நமது நண்பர் ஸ்டீஃபன் சார் பாராட்டுன மாதிரி உங்களுடைய பெற்றோர்களை பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு என்னன்னா, இதுக்கு செலவாகும், பிள்ளை விடுறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. இதுக்கு ஒரு புத்தகம் போடுறதுன்னா எளிதில்லை. நான் டெக்சாஸினுடைய பறவைகள்ல அமெரிக்காவில் ஒரு புத்தகம் பார்த்தேன் லைப்ரரியில, ரொம்ப அழகா போட்டிருந்தான். அந்த பறவைகள் அதனுடைய ஒவ்வொரு காலு மூக்கு அது என்ன சாப்பிடுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பக்கம் போட்டு டெக்சாஸின் பறவைகள் அப்படின்னு அந்த புத்தகத்துடைய பேர். அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அது மாதிரி இப்ப புத்தகம் போடுறது அதுவும் வண்ணத்துல போடுறதுன்னா சாதாரணம் இல்லை, அதுக்கெல்லாம் அவங்க உதவுறாங்க. அதனால உங்க பெற்றோர்கள் பக்கத்துல இருந்தா அவங்களையும் கூப்பிடுங்க, அவங்களையும் பாராட்டுறான். அவங்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளைய தெரிவிங்க. ஏன்னா பிள்ளைகளை வளர்ப்பது எப்படிங்கிறதுக்கு இந்த பேரண்டிங் இதுகளுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு உதாரணம்.
இது சாதாரண நீங்க ஒரு அரை மணி நேரம் பேசி இருந்தாலும் பலருடைய உள்ளத்திலையும் சரியான இது எடுங்க. அப்புறம் என்னுடைய பெரிய நண்பர் சிவகுமார் சொன்னாரு, ஆணுகிட்ட சம்பளத்தை கேட்கக்கூடாது, பெண்ணிட்ட வயதை கேட்கக்கூடாதுன்னு. இப்ப அவர் சொன்னாரு, பிள்ளைகிட்ட உடைய கேட்காத, தலைய கேட்காத, முடிய கேட்காதெல்லாம் சொன்னாரு. இருந்தாலும் எனக்கு அந்த முடி, எனக்கு அது பெரியார்ல இருந்து அது வருது. பெண்ணுக்கு அந்த முடிங்கிறது ரொம்ப பெரும் தடங்கல்னு. நீ இது கான்சியஸா ஏதாவது பண்ணிக்கிட்டீங்களா அல்லது சும்மா நேற்று ஒருத்தர் இது மாதிரி கேட்ட போது ஒரு தளத்துல எனக்கு காதுல பிரச்சனை சார், அதனால முடிய வெட்டிக்கிட்டேன்னு அவங்க சொன்னாங்க. அது மாதிரி ஏதாவது பிரச்சனைகளை வந்ததா? இது ரொம்ப இப்ப காட்டுல அலையிற போது இந்த மாதிரி முடி குறைச்சலா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இது அட்வான்டேஜ். அதுகளெல்லாம் எனக்கு அது ஒரு பொறுத்தது. அப்புறம் அனன்யா பேர் காரணம் பார்க்கலான்னு ஒரு இது ஏதாவது வெப்சைட் மாதிரி. அனன்யானா ஒன்றுமில்லாத விழா, பேர்த்த விழா, அது அனாமிகா. அனன்யான்னு எனக்கு தெரியல. அடுத்தது இன்னொன்னு என்னன்னு ஏதாவது வெப்சைட் மாதிரி இருக்கா? முடிச்சிடறேன். வெப்சைட் 3 கேள்விதான். வெப்சைட் மாதிரி ஏதாவது இருந்தா அதை போட்டு விடுங்க. ஏன்னா பிள்ளைகிட்ட இந்த யானையெல்லாம் காமிக்கிறது நல்லா இருக்கு, பார்க்கலாம், நாங்களும் திரும்பவும் பார்க்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. உன்னோட மிஸ் அனன்யாவை நான் வாழ்த்துகிறேன், அவங்களுடைய பெற்றோர்களை பாராட்டுகிறேன். இவங்களெல்லாம் தேடி கொண்டாடுற நமது தளத்தினுடைய நாயகரை போற்றுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. மகிழ்ச்சி சார். நன்றி கல்யாணி மேடம் தான் போடும். அப்படியா? நன்றி. வாங்க பிரேமா மேடம் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். செல்வி அனன்யாவோட இந்த பணியானது மிகவும் சிறப்பானது. இந்த மாதிரி ஒரு குழந்தை சின்ன வயசுல இருந்து இப்படி எல்லாம் பண்றதுக்கு ஊக்கம் கொடுத்த பெற்றோருக்கு பாராட்டுகள் அப்படின்னு ஒண்ணு இருந்தாலும், எப்படிமா படிக்கிற நீ, அது கேள்வி ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பிக்சர் எல்லாம் உங்களுக்கு வீடியோகிராஃபர் எல்லாம் எடுக்கிறதுக்கு உங்களோட பேரண்ட்ஸ் கூட வராங்களா, இல்ல வேற யார் கூட வராங்க? இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி இன்னைக்கு அழகா ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கற அளவுக்கு உன்னை க்ரூம் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரசிடென்ட் அவார்டுன்றது நேஷனல் லெவல்ல அவ்வளோ பெரிய விஷயம். அது உனக்கு கிடைச்சிருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு அனன்யா. உங்களை பார்க்கும்போது ரியலி நேரா இருந்தீங்கன்னா ஒரு ஹக் பண்ணி கிஸ் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு என்த்ரால்டு எவ்ரிபடிஸ் ஹார்ட். அந்த அளவுக்கு நல்லா பண்ணீங்க. நான் மங்கேர் சோலையில உங்க ப்ரோக்ராம் பார்த்திருக்கேன். இருந்தாலும் இவ்வளவு எலாபரேட்டா நீங்க அங்க வீடியோ எல்லாம் காமிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளவு அங்க இல்ல. இன்னைக்கு எங்க தளத்துல இவ்வளவு அழகா ரெப்டைல்ஸ்ல இருந்து, பேர்ட்ஸ்ல இருந்து, வைல்ட் அனிமல்ஸ்ல இருந்து இதையெல்லாம் காமிச்சது மட்டும் இல்ல, த கான்சியஸ் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, இட் இஸ் இன்ஜூரியஸ் டு த ஹெல்த் ஆஃப் த அனிமல்ஸ். காடெல்லாம் எரு நம்மளோட எலிஃபென்ட் டங்ல தான் வருது. இவ்வளவு விவரங்கள் இது தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப பாராட்டுகள். உங்களோட ஸ்கூல், உங்களோட நேட்டிவ் பிளேஸ், உங்களோட ஃபேமிலியில யாரும் இந்த காடு தொடர்பானவங்க இருந்தாங்களா? இந்த கேள்விகளுக்கு எனக்கு பதில் சொன்னா நல்லா இருக்கும் மேம். என்னோட ஃபேமிலில இருந்து யாருமே ஃபாரஸ்ட் லைன்லயே இல்ல. என்னோட தாத்தா பாட்டி டிஃபென்ஸ்ல இருந்தாங்க, பாட்டி நேவில இருந்தாங்க, என் தாத்தா ஆர்மில இருந்தாரு. அப்பா ஐடி பேக்ரவுண்ட்ல, அவர் அமேசான்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் நான் இப்போ ஹோம் ஸ்கூலிங் பண்ணிட்டு இருக்கேன் த்ரூ NIOS. இப்போ 8th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறேன். அண்ட் அம்மா டீச்சர். இப்போ உன்னோட ப்ரோக்ராம் இந்த கார்டெல்லாம் செலக்ட் பண்ணி போகும்போது எப்படி பேரண்ட்ஸ் உனக்கு அக்கம்பெனி பண்றாங்களா, எப்படி போறீங்க? மேம், என்னைக்கு அப்பா ஃப்ரீயா இருக்காரோ அப்பா அன்னைக்கு அக்கம்பெனி பண்ணுவார். இல்லாட்டி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாராச்சும் வருவாங்க. இல்லாட்டி நானே ரொம்ப இன்டீரியரா போக மாட்டேன். ஆனா ஒரு லெவல் வேற ரூட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நான் போயிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி அனிமல்ஸ பத்தி சொல்லும் போது, இந்த பேர் கூட்டம் இருந்திருந்ததுன்னா அட்டாக் பண்ணாது, இதெல்லாம் எப்படி படிச்சு தெரிஞ்சுக்கிறியா பாப்பா, எப்படி செஞ்சுக்கிறீங்க ஒவ்வொரு? அதே மாதிரி மேம், இதெல்லாம் एक्चुअली அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் படிச்சு தெரிஞ்சுட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. பட் பேர்ட்ஸ் எல்லாம் இப்படி ஃபீட் பண்றது, அது மேல் பேர்டு ஃபீமேல் பேர்டு இருக்கிறது, அதனோட குஞ்சுக்கு இதெல்லாம் கேப்சரிங் தான் பண்ண முடியும். நீங்க அங்க ஷூட்டிங் நடத்துற மாதிரி இதை பண்ணி எல்லாம் எடுக்க முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்றது ரியலி இட்ஸ் என்ன சொல்றதுன்னு தெரியல. மே காட் பிளஸ் யூ டியர். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூமா, தேங்க்யூ ஃபார் யுவர் போல்ட்னஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு அதே மாதிரி வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம்.
ஸ்டீபன் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். எல்லாம் நம்ம கல்யாணி மேடம்கே போய் சேரும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேடம், நன்றி. மாலதி பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். அனன்யா, உனக்கு ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள்மா. இவ்வளவு அழகா நீங்க பிரசன்டேஷன் பண்ணீங்க பாரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீங்க ஒரு பிபிடி போட்டு நீங்க அவ்வளவு அழகா நீங்க அதை கொண்டு பண்றீங்கன்னும் போது அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த வயசுல. சரி, நீங்க எந்த வயசுல நீங்க இத போட்டோ எடுக்க ஆரம்பிச்சீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் எந்த ஒரு பேர்டையும் அனிமலையும் நீங்க போட்டோ எடுத்தீங்களா, அதை சொல்லுங்க. உனக்கு யார் இந்த மாதிரி ஒரு வைல்ட் லைஃப் பண்ணணும் அப்படின்றது உனக்கு எப்படி வந்தது? இந்த தாட்ஸ் எப்படி வந்தது? இது யார் மூலியமா வந்தது உனக்கு அப்படின்றத சொல்லுங்க. இப்ப நீங்களே இந்த அனிமல்ஸோட பேர் எல்லாமே சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி நீங்க கரெக்டா சொல்றீங்க, அதையும் சொல்லுங்க. எல்லாருமே நிறைய கொஸ்டின் கேக்குறோம் உங்களுக்கு. சரி, இப்ப நீங்க இவ்வளவு தைரியமா நீங்க போயிட்டு எல்லாமே பண்றீங்களே, உங்களுக்கு பயமா இருக்குமா இருக்காதா? உங்க கூட யாருன்னா வருவாங்களா அப்படின்றதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேமா. உன்னோட ஃபியூச்சருக்கு என்னோட வாழ்த்துக்கள்மா. உன்னோட அப்பா அம்மாவுக்கும், ஏன்னா அவங்கதான் எல்லாமே உனக்கு இவ்வளவு தைரியமா ஒரு பொம்பளை பிள்ளைய இப்படி ஒரு காட்டுக்குள்ளேயோ எங்கேயோ தனியாவே நீ போவேன்னு சொல்ற, அதை கேட்கும் போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ரொம்ப வாழ்த்துக்கள்மா. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொன்னேன். ஏன்னா அவங்க உனக்கு அலோவ் பண்ணலன்னா உன்னால இவ்வளவு அச்சீவ் பண்ணவே முடியாது. நீங்க பண்றீங்க. உனக்கு அப்பா அம்மா கொடுத்ததுக்கு நீ அவங்க கடவுளுக்கு தான் தேங்க் பண்ணணும். வாழ்த்துக்கள்மா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது எப்படின்னா, நான் இந்த வைல்ட் லைஃப் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது எப்போ எனக்கு 9 வயசு இருந்துச்சோ. ஸோ நான் கேரளால இருந்து ஊட்டிக்கு டூரிஸ்ட் மாதிரி போனது. ஸோ அந்த மலை ஏறும்போது அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ், அனிமல்ஸ் அதெல்லாம் பார்த்து ஒரு எக்ஸைட்மெண்ட் பிளஸ் ஒரு கியூரியாசிட்டி மாதிரி தோணிருச்சு. லைக் அந்த பேர்டே அந்த கலர்ல இருக்கு, அதே எவ்வளவு அழகா இருக்கு. சோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் நாங்க ஊட்டி ஷிஃப்ட் ஆயிட்டோம். எனக்கு ஊட்டில படிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. நாங்க ஊட்டி ஷிஃப்ட் ஆயிட்டு பின்ன நான் இன்னொரு ஊட்டில இருந்தேன். பட் நான் இப்போ கேரளா செட்டில் ஆயிருக்கேன். பேக் டு நேட்டிவ். என்னோட நேட்டிவ் கேரளால. சரி சரி சரி. அண்ட் என்னோட ஃபியூச்சர் எய்ம் IFS ஆஃபீஸர். ஓகே. அண்ட் என்னோட இந்த இன்ட்ரெஸ்ட், இந்த இன்ஸ்பிரேஷன் ஆல் ஆன் ஓன். ஸோ என்னோட ஃபுல் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் செல்ஃப் இன்ஸ்பிரேஷன். ஓகே ஓகேமா ஓகேமா. தேங்க்யூ ஸோ மச்மா, தேங்க்யூ ஸோ மச். இந்த அனிமலோட பேர்கள்லாம் எப்படி நீங்க இப்ப ஒரு நியூவா எதனா ஒண்ணு பாத்தீங்கன்னா அது எப்படி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க? மேம், ஒரு அனிமலுக்கு ஒரு மார்க்கிங் இருக்கும். லைக் இப்போ அந்த எலிஃபென்ட் நான் காமிச்ச ரிவால்டோ, அப்போ அந்த எலிஃபென்ட்க்கு மார்க்கிங் என்னதுன்னா கழுத்துல கோலர் இருக்கும். இதே இது நம்ம ஒரு வைல்ட் டைகர் பார்த்தோம்னா 2 டைகர் சேர்த்து பார்த்தோம்னா ஏது டைகர் தெரியாம அதோட பாடியில இருக்க ஸ்ட்ரைப்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கும். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். அண்ட் இதே மாதிரி தான் மேம் பேர்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ்ல மைன்யூட் டிஃபரன்சஸ் இருக்கும். இப்போ ஒரு பேர்டோட கண்ணுக்கிட்ட வயிற்று இருக்காது, இன்னொருத்துல கண்ணுக்கிட்ட வயிற்று இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா பார்த்து தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே ஓகேமா. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இந்த செய்திகள்லாம் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறீங்களா, யாருன்னா சொன்னாங்களா? சார் உங்க வாய்ஸ் கேட்கல சார், சாரி. இல்ல, இப்போ நீங்க விளக்கம் கொடுத்தீங்கல்ல, பேர்ட்ஸ்ல டிஃபரெண்ட் இருக்கும், அனிமல்ல டிஃபரெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் சொன்னீங்க இல்லையா? அந்த செய்திகள்லாம் யாருன்னா உங்களுக்கு சொன்னாங்களா, நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கிறீங்களா? சார் நானே படிச்சு தெரிஞ்சுட்டேன் சார். இப்போ நம்ம கூகுள் என்ன போட்டாலும் நம்மளுக்கு ஈஸியாவே ரிசர்ச் பண்ண முடியுது. சோ எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நான் கூகுள்ல போட்டு நல்லா ரிசர்ச் பண்றேன். பிளஸ் நான் புக் ரெஃபர் பண்ணுவேன். ஒரு கேட்டகரிக்கு இருக்கு. ஸ்னேக்ஸ்க்கு ஒரு புக், பேர்ட்ஸ்க்கு ஒரு புக், ட்ரீஸ்க்கு ஒரு புக், பட்டர்ஃப்ளைஸ். சோ அந்த மாதிரி ஒரு புக் வச்சு ரெஃபர் பண்ணி படிக்கிறது. வெரி குட் வெரி குட் வெரி குட். வாங்க சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுமா, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரே ஒரு சந்தோஷம், நானும் ஒரு அமெச்சூர் போட்டோகிராஃபர், நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க என்ன கேமரா யூஸ் பண்றீங்க? சார் நான் யூஸ் பண்றது நிக்கான் D3300 500mm லென்ஸ். ஓஹோ, வெரி குட். எத்தனை டிஸ்டன்ஸ் வரைக்கும் நல்லா எடுக்குமா அது? how far it will capture? Sir, it will capture far. நம்ம பைனாகுலர் வச்சு பார்க்கறதை விட பைனாகுலர் விட டிஸ்டன்ஸ். நிக்கான் என்ன கேமரா சொன்னீங்கம்மா? நிக்கான் D3300.
3300. எஸ். ஓகே. லென்ஸு 500 mm. 500. ஓகே. 500 mm. ஓகே ஓகே. 500 mm. ஓ, ஜஸ்ட் 500 mm. ஓ மை குட்னஸ். ஓகே, அருமை அருமை அருமை. இந்த கேமரா யாரை சஜஸ்ட் பண்ணா? எந்த வயசுலேருந்து நீங்க போட்டோகிராஃபி எடுக்கிறீங்க? கேட்டாங்க. நான் போட்டோகிராஃபி எடுக்க ஸ்டார்ட் பண்ணது வந்து 10-11 அந்த கேப்ல ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து 55 to 120 mm லென்ஸ்ல இருந்து. சோ அது 55 to 120, பின்ன 120 to 200, பின்ன 200 to 500. ஓகே ஓகே. நீங்க வந்து நான் வந்து 500க்கு மேல 800 mm லென்ஸ் அந்த பிளான்ல இருக்கேன். ஓகே. கேமரா மாத்தல லென்ஸ் மாத்திட்டு இருக்கீங்க? சார், கேமரா மாத்தல லென்ஸ் மாத்திட்டு இருக்கீங்க? ஆமா சார். ஓகே ஏன்னா ஓகே அந்த ஒரு பாடி தான் நமக்கு கொஞ்சம் கூடி ஓகே பிராக்டிஸ் ஓகே. இருந்ததுனால. வெரி நைஸ் வெரி நைஸ்மா. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை பார்க்கறதுக்கு. இன்னொன்று, புக்கு நீங்கள் 11 வயசில் எழுதுறீங்கன்னா உங்கள் லாங்குவேஜ் கண்ட்ரோல் எப்படி இருந்திருக்கும்? அதை எப்படி பழக்கிக்கிட்டீங்கம்மா? லாங்குவேஜ் எழுதுறதுக்கு படிக்கிறதுனால பழகிட்டீங்களா, இல்லை எப்படி? ஹவ் யூ குட்? சார், நான் வந்து அந்த புக் எழுதினது இங்கிலீஷ்ல. சோ வாட் எவர் இட் எனக்கு இஸ். வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் கூடி அட்வான்ஸ்டா வருதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. சோ ஓ இங்கிலீஷ் ஸ்டடிங் ரைட்டிங் எல்லாம் பிரச்சனையே இல்லை. பிளஸ் நம்ம வந்து என்ன பாக்குறோமோ அது வேர்ட்ஸ்ல கன்வே பண்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஆனா நம்மளுக்கு என்ன வேர்டு தோணுதோ கரெக்டா இருக்கும். சோ அந்த வேர்டு போட்டு பண்ணிருக்கேன். சரி சரி. ஓகேம்மா. இன்னொன்று ஒன்று சொன்னீங்க, கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க? அனுபவத்தில் தான் பார்க்கணுன்னு. உங்கள் வயசே இந்த அனுபவம்னா நீங்கள் 10 வயசுலன்னா இந்த 2-3 வருஷத்தில் அவ்வளோ ஆப்சர்வேஷன் உங்களுக்கு. நான் இது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எனக்குமா, உங்களுக்கு இன்ட்யூஷன் ஜாஸ்தி மாதிரி தெரியுது எனக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது வந்து இட் வில் நாட் ஜஸ்ட் கம் பை இயர்ஸ். நீங்கள் உள்ளே வந்து ஒரு இன்ட்யூஷன் இருக்கணும். உங்களுக்கு க்ளோஸ்னஸ் டுவர்ட்ஸ் நேச்சர் வந்து உங்களை கொண்டு போயிருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ரொம்ப அற்புதமாக நீங்கள் எடுத்துகிற ஃபோட்டோவெல்லாம் பார்த்தேன். நான் ரொம்ப ரொம்ப அழகாக தைரியமாக எடுத்திருக்கீங்க. நீ உங்கள் கோல் ஐஎஃப்எஸ்ங்கிறது வந்து வேலையாக இருக்கலாம், அதை மீறிய கோல் எது? உலக அளவில் உங்கள் கோல் எது? சார், எனக்கு வந்து இந்த வைல்ட் லைஃப் வந்து இன்னும் இந்தியால வந்து வைல்ட் லைஃப் ஃபாரஸ்ட் இனி அதிகமாகணும். ஏன்னா கம்மியா இருக்கு இப்போ. அது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் பிளாஸ்டிக் யூசேஜ் கம்மியாக்கி எலிஃபென்ட்ஸ், டைகர்ஸ் அண்ட் வல்ச்சர்ஸ் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதோ நம்ம பயோடைவர்சிட்டிக்கு, அதோட நம்பர்ஸ் இப்போ கம்மியா இருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணி ஹையர் நம்பர்ஸ் தாக்குறது என்னோட மெயின் மோட்டிவ். வெரி குட் வெரி குட். வைல்ட்ல நீங்க இந்த பசுமை பெருசாகிறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? சார், இப்போ எப்படின்னா நான் வந்து வைல்ட் லைஃப்க்கு என்ன பண்றேனோ இட்ஸ் ஜஸ்ட் a few drops in the ocean. எஸ். ஸோ அது வந்து எனக்கு இனி பண்ணிட்டே போகணும். ஸோ தட் நம்ம இந்தியா கேன் ஃப்ளரிஷ். ஷூர் ஷூர் ஷூர். உங்கள் கனவு நனவாகட்டும்மா. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தளத்தை நீங்கள் வந்து பெருமைப்படுத்திட்டீங்க. ரொம்ப இந்த தளத்திலே வந்து மிக குறைந்தவருடைய பேச்சலாக இருந்தாலும் மிகுந்த ஹை மெச்சூர் டாக். உங்களுடைய பணிக்கு என்னுடைய வாழ்த்து. மேலும் மேலும் சிறக்க எங்கள் டீம் சார்பாக என்னுடைய நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமை. உங்களுடைய பெற்றோர்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சிருங்க. நன்றி. அவங்க தான் வந்து உங்களை ஊக்குவிச்சிருக்காங்க. தேங்க்யூ. இந்த போட்டோகிராஃப்ஸ் பத்தி சொல்லுங்க சார். இது வந்து நான் இன்னைக்கு கேரளால இன்ஸ்டிடியூஷனல் பிளான்டிங்க்கு போயிருந்தேன். இன்னைக்கு போயிருந்தீங்களா? ஆமா சார், இன்னைக்கு காலையில போயிருந்தேன். இவங்கெல்லாம் யாரு சார்? எங்க வந்து கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட எம்ப்ளாயிஸ், ஆபீசர்ஸ். எந்த இடம் சார்? இது வந்து பாலக்காடுல கிங்ஸ்ரா மெகா ஃபுட் பார்க். ஸோ அங்க வந்து அங்க மியாவாக்கி ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மோட்டிவ் வந்து 1 yearல 2000 சீட்ஸ் பிளான்ட் பண்றது, 2000 ட்ரீஸ் பிளான்ட் பண்றது. ஸோ அவங்க அங்க ஃபாரஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட இனாகிரேஷனுக்காக இன்னைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு மார்னிங் போயிருந்தோம். நீங்க தான் கெஸ்டா? ஆமா சார். பாராட்டுக்கள். இது என்ன உங்க புத்தகமா அது? ஆமா சார். கொடுக்கிறது? ஆமா சார்.
2 புத்தகம். ஆமா சார். நைஸ். இத்தனை போட்டோ இன்னைக்கு ஓகே சார். அமக்கல பண்ணிருக்கீங்க. சோ நைஸ். பிளான்டிங். பிளஸ் இப்போ வந்து என் மேல டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ப்ரொடியூசர்ஸ் தேடிட்டு இருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ் கேட்டிட்டாங்கன்னா பின்ன ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கணும். ஸோ இப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் ஒரு சர்ச்ல இருக்காங்க. ஆனா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்க எல்லாரோட பிளெஸிங்ஸ் கூட தான் எங்களுக்கு சீக்கிரமா ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சோம். வெரி குட், வெரி குட். பண்ணுங்க, நீங்க தாராளமா பண்ணுங்க. தேங்க்யூ. ட்ரெய்லர் கையில இருந்தா போடுங்களேம்மா. ஒரு மினிட் சார், இருக்கா செக் பண்ணிடுறேன். இருக்கு சார். யா, ட்ரெய்லர் கையில இருக்கு. ஸோ அதை வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். In the quiet whispers of the forest, Ananya found her voice among the birds. Amidst the lush embrace of the forest, a family's love takes flight, nurturing the dreams of a young bird watcher. In the heart of a bustling metropolis, where the rhythm of life beats fast and loud, there emerged an extraordinary tale of a family. Drawn to a world far beyond the city's confines, a family determined to tread where few dare to go. இதுதான் இந்த டாக்குமெண்ட்ரியோட ட்ரெய்லர். வாவ். ஒரு கைத்தட்டலாம் எல்லாரும். நம்ம முதல்ல அவங்களோட டாக்குமெண்ட்ரிக்கு வாழ்த்துக்கள். நல்லா வரணும், நல்லா வரும். ஓகேவா? இப்போ எத்தனை லாங்குவேஜ் எழுத படிக்க தெரியும் உங்களுக்கு? என்னென்ன லாங்குவேஜஸ்? சார், ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், மராட்டி, மலையாளம், பிரெஞ்சு. எல்லாமே எழுத படிக்க தெரியும்? தெரியும் சார். பேசவும் தெரியும்? பேச தெரியும் சார். பிரெஞ்சுல நல்லா பேசுவீங்களா? பேசுவேன் சார். எங்க ஸ்கூல்ல வந்து எங்களுக்கு 3rd லாங்குவேஜ் ஆஃபர் பண்றாங்க. சோ சரி. இப்போ வந்து நான் ஒரு 3 இயர்ஸா பிரெஞ்சு படிச்சிட்டு இருக்கேன். பொதுவா பிரெஞ்சுல படிக்கும் போது எல்லாரும் எழுதுவாங்க, படிப்பாங்க, ஆனா பேச மாட்டாங்களா? ஏன்னா வாய்ப்பு கம்மியா இருக்கு பேசுறதுக்கு. இல்ல சார், பிரெஞ்சுல எப்படின்னா அந்த ஆர் லெட்டரோட ப்ரொனன்சியேஷன் வந்து மோஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு நம்ம அது மாஸ்டர் பண்ணிட்டோம். நம்மளுக்கு அது அந்த ப்ரொனன்சியேஷன் வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு பிரெஞ்சு ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் எல்லாமே ஈஸியா இருக்கும். வெரி குட். எனியோ, உங்களுக்கு பிரெஞ்சுல பேசுறதுக்கு கூட ஆள் இருக்காங்களான்றதுதான் என்னோட கேள்வி. இல்ல சார், ஆக்சுவலி எங்க வீட்ல நான் ஒருத்தி தான் பிரெஞ்சு பேசுறது. அண்ட் இப்ப என்னோட தங்கச்சி இருக்கா, அவ கொஞ்சம் கொஞ்சம் என்ன பார்த்து
என்னோட புக்ஸ் எல்லாம் எடுத்து அவ கொஞ்சம் கத்துட்டு இருக்கா. சரிங்க சரிங்க சரி. சிவகணி அர்ஜென்டா போறீங்களா, பேசுறீங்களா சிவகணி? சார் ஓகே சார். வாங்க சார் அனன்யா எடுத்த போட்டோஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ ம் அவங்களுக்குள்ள ஈடுபாடு எப்படின்னு எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. இவங்களை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ம் இவங்களோட ப்ராஜெக்ட் வந்து நல்லா இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க சார். அவங்களோட பேரண்ட்ஸ் இவ்வளவு தூரம் மோட்டிவேட் பண்ணியிருக்காங்கங்கிறதுக்காக அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ காட்டுக்குள்ள கால் வைக்கிறதுக்கே நம்மளாம் பயப்படுவோம். ஸோ பாப்பா வந்து இந்த அளவுக்கு பண்றதே பெரிய விஷயமா இருக்கு. வாழ்த்துக்கள் கண்ணா, நல்லா இன்னும் மென்மேலும் வளருங்க. தேங்க்யூ சார். ரொம்ப மகிழ்ச்சி சிவகணி. தேங்க்யூ வெரி மச். நான் உங்களை எப்பயுமே கடைசியா தான் கூப்பிடுவேன். நான் எல்லா நேரத்துலயும் அந்த மாதிரி பல நேரங்களில் நீங்க மெசேஜ் போட்டுட்டு போவீங்க. அப்போ முருகேசபாணி சார் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கோபிகா கோபிகா நீங்க பேசுங்க. Thank you, Stephen sir. And you're so beautiful, Ananya, and God bless you. Kudos to your effort, okay? And one more thing, one question da enakku. Do you have any fear? And if so, what is that you're fear of? Actually, when I started, I had fear. See, when I was very young, I was scared of everything basically. I was even scared of a dragonfly. But as soon as I started stepping into the jungle and as soon as I started getting into Mother Nature every day, all my fear just vanished away in just a couple of months. Because before I used to think that everything will harm us. Even a dragonfly will come and bite us. Even a mosquito bites us. So I was scared of everything. But then when I started to learn more about them, they like started amusing me and all my fear for them vanished. Even I was scared of snakes before. But now I'm not scared of anything. Yeah. Super. Thank you so much. Thank you. God bless you. முருகேசபாண்டி சார் வாங்க. வணக்கம். ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் அனன்யா, ரொம்ப சிறப்பு. எங்களெல்லாம் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டீங்க. நான் கொஞ்ச நாள் போயிருக்கேன் காட்டுக்குள்ள. ஒரு 2-3 கேள்வி இருக்கு, 2-3 சஜஷன்ஸ் இருக்கு. எந்த ஏஜ்ல இருந்து காட்டுக்குள்ள அலோவ் பண்றாங்க இது மாதிரி ஸ்டடீஸ்க்கு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. அடுத்து வந்து கேமரா வந்து பெருசா காமிச்சிங்க, அது எப்படி ஹேண்டில் பண்றீங்க? நம்ம சின்ன சின்ன பசியா கேட்டு ஹேண்டில் பண்றதுக்கே கஷ்டமா இருக்கு எங்களுக்கெல்லாம். அது ஒண்ணு. அடுத்து வந்து ஃபாரஸ்ட்ல இருக்கிற சேலஞ்சஸ் எல்லாம் என்ன? இது 3 சொல்லுங்க. அடுத்தது வந்து அடுத்த 2-3 கேள்வி கேட்கிறேன். ஓகே சார். சோ இந்த மாதிரி ரிசர்ச்க்கெல்லாம் வந்து அவங்க காட்டுக்குள்ள அலோவ் பண்றது வந்து 18 வயசு, 18 பிளஸ். ஆனா எனக்கு வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே. அண்ட் கேமரா வந்து ஸ்டார்டிங்ல வெயிட்டா தான் இருந்துச்சு. ஆனா அது டெய்லி தூக்கிட்டு போறது அது வந்து ஹேபிட் ஆயிடுச்சு. சோ இப்போ வந்து அந்த கேமரா வெயிட்லெஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் சேலஞ்சஸ் என்னென்ன இருக்கு? சேலஞ்சஸ் வந்து எப்படின்னா சார், எனக்கு நான் ஸ்டார்டிங்ல ஃபேஸ் பண்ணது எப்படின்னா, நான் காலையில 6 மணிக்கு ஃபீல்டுக்கு போவேன் அண்ட் 9 மணிக்கு ரிட்டர்ன் ஆவேன். 3 hours. ஸோ அந்த 3 hours வந்து அது கழிஞ்ச கிளாஸும் இருக்கும். ஸோ இத வந்து மேனேஜ் பண்றது எனக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஆனா எவ்ரி டே அந்த ருட்டீனை கொஞ்சம் கூடி அட்ஜஸ்ட் பண்ணி இங்க கிளாஸ்க்கு கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணலாம், அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ வந்து ருட்டீன் நம்மளுக்கு அப்போ செட்டா இருக்கும். பிளஸ் ஃபாரஸ்ட்ல சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றது வந்து இந்த முள்ளு செடி குள்ளேந்து நடந்து போறது, அது ஒரு சேலஞ்சா இருக்கும். பிளஸ் இப்போ போற வழி வந்து நம்ம ரூட்ல கண்ணு வச்சுக்கணும். மேல பேர்ட்ஸ், பின்ன இஃப் சான்ஸ் லெப்பர்டு அதெல்லாம் கண்ணு வச்சுக்கணும். கீழே ஸ்னேக்ஸ், சைட்ல அனிமல்ஸ், பின்னாடி. ஸோ நம்ம ஃபுல் எல்லாமே ஐஸ், இயர்ஸ், நோஸ் எல்லாமே ஓப்பனா வைக்கணும். ஏன்னா நோஸ் ஏன்னா நம்மளுக்கு ஸ்மெல், அனிமலோட ஸ்மெல் வேகமே நம்மளுக்கு கிராஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு டைகர் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கார்னிவோரோட ஸ்மெல் வந்து எப்படின்னா ஒரு டெட் அனிமல்
அந்த மாதிரி ஸ்மெல் வரும். அண்ட் யானை வந்து நம்ம எல்லாருக்குமே ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதெல்லாமே நம்ம இந்த சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வச்சுதான் நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. பட் தென் நம்ம அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதை பற்றி கொஞ்சம் கூட ஸ்டடி பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே, ரொம்ப சிறப்பு. 18+ தான் நான் அலவுடு. உங்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிருக்கீங்க. யார்கிட்ட வாங்கினீங்க அது? சார் இப்போ வந்து செக்ரட்டரியேட் வைல்ட் லைஃப் செக்ரட்டரியேட் மாறி இருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த செக்ரட்டரியேட் மேம் கிட்ட பர்மிஷன் வாங்கிருச்சு. ஓகே ஓகே ஓகே. அடுத்து வந்து உங்க சேலஞ்சஸ்லாம் நீங்க உங்க அனுபவத்துல இருந்த சேலஞ்ச் எல்லாம் சொல்லியிருக்கீங்க இல்லையா? உங்க அனுபவத்துல இருந்து வைல்ட் லைஃப் போறது எத்தனை கிலோமீட்டர் வரை நீங்க உள்ள போவீங்க? ஒரு நாள் வாரத்துக்கு எத்தனை நாள் போவீங்க? எவ்வளவு மணி நேரம் உள்ள போவீங்க? சார் வாரத்துக்கு எல்லா நாளே போயிடுவேன். சரி. காலையில ஒரு 3 hours, தட் இஸ் ஒரு காலையில வந்து 3 கிலோமீட்டர் உள்ள, பின்ன 3 கிலோமீட்டர் வெளியே. ஸோ காலையில 6, பின்ன ஈவினிங்லயும் 6 தான் நடப்பேன். 6-12 பிளஸ் நான் பார்டர்ல இருந்து வீட்டுக்கு எத்துறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ். ஸோ டோட்டலா ஒரு நாளைக்கு 15 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங். அண்ட் எல்லா நாளே போயிடுவேன் 7 days. ஓ பரவாயில்ல, வெரி குட். 15 கிலோமீட்டர் டெய்லி நடக்கிறதா வெரி கிரேட். அடுத்து வந்து இது இருக்கிற சேஃப்டிக்காண்டி கையில என்னென்ன கொண்டு போவீங்க? சார் இப்போ வந்து சேஃப்டிக்காக நம்ம சில பிளேசஸ்ல பை வாக் போக முடியாது. ஸோ வெஹிக்கிள்ல போகும்போது வந்து வண்டியில அருவாள் வச்சுப்போம். அண்ட் பின்ன வடி. ஸோ இதெல்லாம் கையில வச்சுட்டு போவேன். பை ஃபுட் போகும்போது வந்து நான் கிட்ட ஒண்ணுமே வச்சுக்க மாட்டேன். யூஸ்வலி ஒரு வடி மட்டும் வச்சுப்பேன். வெடி மட்டும் கையில வச்சிருப்பீங்க? ஆமா சார். ஓகே ஓகே ஓகே. பிளஸ் நான் போகும்போது வந்து என் கூட ஃபாரஸ்ட் ஸ்டாஃப் வரதுனால அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே கேரி பண்ண தேவையில்லை. ஓகே, நீங்க 2 அருமையான கோல் சொன்னீங்க. ஒன்னு பயோடைவர்சிட்டி பத்தி பேசுனீங்க, அதுக்காண்டி ஒரு கோல் வச்சிருக்கீங்க. அடுத்து ஃபாரஸ்ட் கவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிருக்கீங்க. 2 கோல் அருமையான கோல். பட் ஆனா உங்க ஏரியால இருக்கிற ஃபாரஸ்ட்குள்ள என்ன சேலஞ்சஸ் இருக்கு உங்க அனுபவத்துக்காண்டி இல்ல, என்னென்ன இன்வெசிவ் ஸ்பீசிஸ் இருக்கு, பிளான்ட்ஸ் அண்ட் அதர் திங், வாட் இஸ் நாட் ரிக்வயர்ட் ஃபார் அவர் ஃபாரஸ்ட், வாட் ஆர் திங்ஸ் ஆர் தேர், அதெல்லாம் பாத்துருக்கீங்களா? என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்களா? சார் ஆக்சுவலி ஒரு ஃபாரஸ்ட் பார்க்க போச்சுன்னா ஒரு ஃபாரஸ்ட்ல வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ வந்து ஒரு மரம் கூடி விழுந்துச்சுன்னா அந்த ஒரு சர்க்கிள் வந்து ஃபுல்லாவே டிஸ்ட்ராய் ஆயிடும். ஸோ ஒரு ஃபாரஸ்ட் வந்து ஈவன் 1 leaf, 1 small plant எல்லாமே இம்பார்ட்டன்ட் இருந்தா. பிளஸ் இந்த டூரிஸ்ட் பிளேசஸ்ல கொஞ்சம் பொல்யூஷன் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கனால அது ஒரு சேலஞ்ச். ஃபாரஸ்ட்ல எல்லாம் போகும்போது ஃபாரஸ்ட் உள்ளே பிளாஸ்டிக் அப்படி பறந்து போயிருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு சேலஞ்சா தான் இருக்கும். பட் அங்கத்த என்ஜிஓ மெம்பர் ஆனதுனால அங்க நாங்க என்ஜிஓலயும் கொஞ்சம் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். லைக் கிளீன் அப் டிரைவ்ஸ், ஸ்கூல் அவேர்னஸ் செஷன்ஸ். பிளஸ் யாராச்சும் கெஸ்ட் வராங்கன்னா அவங்க கூட போய் அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன செய்யக்கூடாது, ஸோ தட் அவங்க நெக்ஸ்ட் டைம் யார் கூடாச்சும் வர்றாங்கன்னா அவங்க அந்த மிஸ்டேக் செய்ய மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் அங்க இருக்கிற இனிஷியேட்டிவ்ஸ். எல்லா கெஸ்ட்கிட்டயுமே அதான் சொல்றது. ஸோ இந்த சின்ன சின்ன இனிஷியேட்டிவ்ஸ் தான் நம்மள பாதுகாக்க முடியும், வனவிலங்குகளை பாதுகாக்க முடியும். இது லேண்டனா கேமரா அந்த பிளான்ட்லாம் இருக்காங்க. என்ன பிளான் சார்? லேண்டனா கேமரா நாட் ஷூர் சார். இதெல்லாம் ஒசூர் ஃபாரஸ்ட் டிவிஷன்ல இருக்கிற இன்வெசிவ் ஸ்பீசிஸ். சரி, உங்க ஏரியால இருக்கிற கீஸ்டோன் ஸ்பீசிஸ் என்னென்ன அனிமல்ஸ்? கீஸ்டோன் ஸ்பீசிஸ் எலிஃபென்ட்ஸ். Elephants is a keystone species. இப்போ வர நான் எலிஃபென்ட்ஸ் பத்தி ஸ்டடி பண்றதுனால எலிஃபென்ட்ஸ் ஆர் a keystone species. ரொம்ப சந்தோஷம். பட் நீங்க சேலஞ்சஸ் எல்லாம் மறுபடியும் ஃபைன் டியூன் பண்ணி லிஸ்ட் பண்ணிக்கீங்க. அது யூ டு ரிசர்ச் ஆன் திஸ். ஓகே ஓகே, நான் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கிறேன் சார்ட்ட வாங்கிட்டு. யூ கேன் ஆஸ்க் மை சப்போர்ட் வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, தேங்க்யூ. ஐ எம் ஃப்ரம் ஒசூர். நானும் ஒரு வைல்ட் லைஃப் இது இருக்குல்ல, சென்சஸ்க்கெல்லாம் உள்ள போயிருக்கேன். ஒரு எலிஃபென்ட் சென்சஸ், வைல்ட் லைஃப் சென்சஸ்க்கெல்லாம் போயிருக்கேன். ஒரு 4 times போயிருக்கேன் ஃபாரஸ்ட்குள்ள. ஐ எம் வெரி ஹாப்பி. நானும் இப்போ எலிஃபென்ட் சென்சஸ், பேர்ட் சென்சஸ் இதுக்கு எல்லாமே இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து மோஸ்ட்லி
எங்கேயாவது சென்சஸ் இருக்குன்னா கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா. சோ இந்த 4 ஸ்டேட்ஸ்ல அவங்க கூப்பிட்டுருப்பாங்க சென்சஸ்க்கு. இப்ப வந்து ரீசெண்டா கேரளால எலிஃபென்ட் சென்சஸ் இருந்துச்சு, இதுல இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சோ சென்சஸ்க்கும் போறது இருந்து பிளஸ் நான் வந்து ஒரு சோ இதெல்லாம் நீங்க உங்க அனுபவத்தால ஒரு கட்டுரைகளை எழுத ஆரம்பிச்சிருங்க. புக் எழுதுறது அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மந்த்லி ஒன்ஸ் ஒரு கட்டுரை, இது வாடிக்கணும் ஆர்டிகல். ஓகே சார். ஆர்டிகல் பப்ளிஷ் ஃபார் யுவர் அசோசியேஷன், வைல்ட் லைஃப் அசோசியேஷன். will be some member. You will be member. You are member of any association? Yes sir, I am a member of an NGO. Okay. What is the and NGO I am name? also a member of BNHS. Okay. Which one? BNHS, Bombay Okay. Natural History Society. Okay. Okay. Nice meeting you. Thank you. Thank you sir. My name is Muriyasa Pandian. I can't call you. Yeah. Sure sir, sure. Thank you. சார் வந்து ஓசூர்ல இருக்காரு. ஓசூர் பாரஸ் போனோம்னா சாரை கான்டாக்ட் பண்ணுங்க. Okay sir. தேங்க்யூ முருகேசன் பாரதி சார். Thank you. வாங்க Thank you. சிவகுமார் சார் பேசுங்க. Super. Excellent session. Lovely video, lovely presentation. Congratulations. Young bird watching, youngest bird watching. Super. கேட்கறத சொன்ன சிங்கப்பெண்ணே வாழ்க. அருமை. I enjoyed your videos, presentation எல்லாம் அருமை. கேள்வி எல்லாம் ஒண்ணு இல்லை. அந்த வயல்ந்த யானைய மிரட்ட போய் போட்டோ எடுத்தீங்களா, வீடியோ எடுத்தீங்களா? அப்படி எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது உங்களுக்கு பார்க்க எடுக்கிறதுக்கே பயமா எதிர்கிட்டு வருது. அது ரொம்ப சார் அது ஆக்சுவலி கெஸ்ட் கூட அவங்க ஸ்பெஷல் கொஞ்சம் விஐபிஸ் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க சஃபாரி என் கூட வா சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கூட போனப்போ சடனா அங்க மிட் ரோட்ல யானை வந்துட்டு இருக்கு. அண்ட் பின்னாடி வெஹிக்கிள்ல வந்து கஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிளஸ் அங்க பாட்டெல்லாம் வச்சுட்டு ஃபுல் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த பாட்டோட வால்யூம் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் அதுல, இல்லாட்டி அந்த வீடியோல இருக்கிற மெயின் பார்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து அந்த யானையை டிஸ்டர்ப் பண்ணி அவங்க வண்டி முன்னாடி எங்க வண்டி இருக்கு. ஸோ அவங்கள திரும்பி போய் அடிக்காது, எங்களை ஃபர்ஸ்ட் எய்ம் பண்ணும். ஸோ நாங்க வந்து ரிவர்ஸ்ல வந்ததுனால அந்த யானை டேர்ன் ஆயிடுச்சு. ஸோ அதனால அது ஒரு நேரோ எஸ்கேப். சூப்பர். ஒரு டிஸ்கவரி சேனல் பார்த்த மாதிரி ஃபீலிங் இருக்குமா? சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அந்த பாம்பு இப்பெல்லாம் பிடிக்கிறீங்களா? எவ்வளவு தைரியம் பண்ண இருக்கு. நாங்க எங்க வீட்டுல ஒரு பாம்பு வந்துருச்சு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அது பார்த்த உடனே திணறிட்டு பயந்துட்டு அப்படியே அதெல்லாம் பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப சாதாரணமா ஹேண்டில் பண்றீங்க. வாழ்த்துக்கள். சூப்பர். தேங்க்யூ. மகிழ்ச்சி சார். சார் டிஸ்கவரி சேனல் பார்த்த மாதிரி இல்ல, டிஸ்கவரி சேனலே நம்ம எடுத்த மாதிரி இருந்தது. உண்மைதான் சார். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி சார். வாங்க வேலம்மாள் மேடம் வாங்க. பாப்பா கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது உங்களை பாக்குறதுக்கே. உண்மையிலே உங்க அம்மா அப்பா உண்மையிலே தவம் செய்துதான் உங்களை பெற்றிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு ஒரு எல்லாரும் சொன்னது மாதிரி இந்த சின்ன வயதுல இவ்வளவு ஒரு ஃபாரஸ்ட் மேல ஒரு அன்பு வரணும்னா அதுக்கு எவ்வளவு பெரிய மனம் இருக்கணும், புரிதல், அந்த காட்டை பத்திய புரிதல். பொதுவாக வாழ்க்கையிலேயே புரிதல் தான் ரொம்ப முக்கியம். அதுல உங்களுக்கு இந்த காட்டை பத்திய புரிதல் இருக்கு பாருங்க. அது அது இந்த குட்டி வயசுல வர்றது ஐ எம் ரியலி ஹாப்பி. நாங்க நீங்க சொன்ன மாதிரி நான் குற்றாலத்துல இருக்கிறேன், குரங்குகளுக்கு கூடவே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி 5 குரங்கு 6 குரங்கு வீட்டுக்குள்ளேயே கூட வந்துரும். ஆனா எங்க காலேஜ்ல பாத்தீங்கன்னா, எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, காலேஜ்ல தினமும் ஒரு 10 30 40 டிஃபன் பாக்ஸ் அது தூக்கிட்டு போயிரும் குழந்தைங்கள்ட்ட இருந்து, அந்த மாணவிகள்ட்ட இருந்து. அது ரொம்ப ஒரு காமனா இருக்கும். ஆனா அப்படி பயப்படுவாங்க எல்லாரும், அவ்வளவு பயம் இருக்கும். ஆனா கொஞ்சம் என்ன மாதிரி ஒரு சிலர் கொஞ்சம் பயப்படாம போவோம். அதனால எங்களை துணைக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பயப்படவே கூடாது. அதுதான், நீங்க அதுக்காக தான் இதை சொன்னேன். பயந்துட்டோம் அப்படின்னா அந்த விலங்கு நம்மளை திருப்பி அடிக்கும். ஆனா நம்ம கொஞ்சம் தைரியமா ஃபேஸ் பண்ணி போனோம்னா அது நல்லா பண்ணும் அப்படிங்கிறது உங்க லைஃப் எங்களுக்கெல்லாம் ஒரு பாடமா இருக்குது.
எங்க பகுதியிலயும் நிறைய மலைப்பாம்பு அருவியில வர்றது இதெல்லாம் நாங்க காமனா பாக்குற விஷயம். ஆனா அது கிட்ட போய் இது பண்றது அப்படிங்கறதெல்லாம் உண்மையிலேயே கிரேட். அது நான் என்சிசி கேப்டன், அதனால நான் மாணவிகளை இந்த எங்க மலையில வந்து நிறைய ட்ரெக்கிங் கூட்டிட்டு போவேன். அப்ப அந்த ட்ரெக்கிங் கூட்டிட்டு போகும்போது அந்த சில குழந்தைங்க தைரியமா ஃபேஸ் பண்ணுவாங்க, சில குழந்தைங்க அத இது பண்ணுவாங்க. ஆனா நீங்க வந்து எந்த இடத்துல உங்க முகத்துல ஒரு இடத்துல கூட அது சின்ன சுருக்கம் கூட இல்ல, ஐயோ அப்படிங்கிற மாதிரி இல்ல, அவ்வளவு ஹாப்பியா இருக்கிறீங்க. அதுதான் உங்களை இந்த அளவுக்கு வளர்த்திருக்கு. ஐ எம் ரியலி ஹாப்பி. வந்து உண்மையிலே ஈண்ட பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் மாதிரி உங்க அப்பா அம்மா மகிழ்ச்சி பட்டாங்களோ என்னவோ. சில இடத்துல நீங்க பேசும்போது எனக்கு அப்படியே அணுகே வந்தது, ஐயோ இந்த குழந்தை இப்படி அதான் மகிழ்ச்சி, இவ்வளவு நல்லா பண்றாளே அப்படின்னு. உண்மையிலே உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க கல்யாணி மேடத்துக்கும் நம்ம சாருக்கும். ஏன்னா இது இல்லைன்னா உங்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு கூட எங்களுக்கு கிடைச்சிருக்காது. சும்மா Facebookல பார்த்திருப்போம் அல்லது வேற எதுல பார்த்தாலும் நேரா உங்களை பார்த்து பேசி அந்த ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு கொடுத்திருக்காங்க ரெண்டு பேருமே. ரெண்டு பேருக்கும் இந்த நேரத்துல நான் என் மனதார்ந்த நன்றி பாராட்டு தெரிவித்து, உங்க அப்பா அம்மாவுக்கு முதல்ல பாராட்டு. ஏன்னா சின்ன வயசுல உங்களுக்கு இந்த ஆர்வம் இருந்தா சில வீடுகள்ல அப்படியே கிள்ளி எரிஞ்சிருவாங்க, அப்படி எரியாம உங்களை பாராட்டுனாங்க பாருங்க. அப்படி பாராட்டி பாராட்டி உங்களை கொண்டு வந்து இந்த நீங்க நினைச்ச மாதிரி ஐஎஃப்எஸ் வரணும். நீங்க உண்மையிலே நீங்க ஐஎஃப்எஸ் இருக்கும்போது ஒரு முடிஞ்சா எங்க டீம் வந்து உங்களோட ஒரு நாள் வைல்டு லைஃப்ல கலந்து கொள்ள ஆவலா இருக்கிறோம் பாப்பா. கட்டாயமாக ஆல் தி பெஸ்ட், டூ வெல். தேங்க்யூமா, தேங்க்யூ. நன்றி மேடம், நன்றி. என்எஸ்எஸ் கேப்டன், என்சிசி கேப்டனா இருந்தீங்களா மேடம்? ஆமா. அப்போ வந்து நிறைய மலைப்பாம்பு காட்டுல பிடிச்சிருக்காங்க மேடம். ஆமா, ஒரு போட்டோ கூட இருந்து உங்களுக்கு அனுப்பல, நான் எங்க போச்சுன்னு தெரியல. கழுத்திலே போம்ப போட்டு விட்டாங்க அந்த ஃபாரஸ்ட்ல. பயப்படாதீங்க மேடம். ஆமா. அமிதா மேடம் வாங்க. வணக்கம் சார். மேடம் அனன்யா வணக்கம்மா. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா உன்னை பார்க்கும்போது. ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு. உன்னோட சின்ன சின்ன அசைவுகள் ரொம்ப அழகுமா. நீ சொன்னதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. அப்படியே அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது. ரொம்ப ஆசையாவும் இருந்தது. அந்த சின்னதா தலையாட்டுறதும் அப்படி லேசா சிரிக்கிறதும் கூட ரொம்ப அழகுங்க. உன்னை பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சு அப்படின்னா, கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, யாருக்கு என்ன கேள்வினாலும். அந்த சவுண்ட் கேட்கல. கேக்குது மேடம், கேக்குது. அந்த மாதிரி அந்த கேள்வி கேளுங்கன்னு சொன்னது ரொம்ப அழகுமா. எல்லாரும் கேள்வி யாராவது கேட்டுற போறாங்களோன்னு பயப்படுவாங்கல்ல, எவ்வளவு ஒரு நம்பிக்கை, எவ்வளவு ஒரு சிறப்பான பொண்ணுமா. வந்து இந்த திருக்குறள்ல ஒரு பாட்டு ஒண்ணு சொல்லுவாங்க, தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க. அந்த திருக்குறள் வந்து உனக்கு ரொம்ப பொருத்தம், ரொம்ப அழகான திருக்குறள். அதே மாதிரி உங்க அப்பா அம்மாவுக்கு வாழ்த்துகள். ஏதோ அவங்க பண்ணின தவம் தான் நீங்க போய் அவங்களுக்கு பிறந்திருக்காரு. ஏச்சே வரல அமிதா மேடம். ஆமா சார். விட்டா அழுதுருவாங்க போல. பேசவே முடியல. அமுதாமா நல்லா பேசுறாங்க. ஆனந்தத்துல அனன்யா பார்த்த உடனே அவங்களுக்கு பேச்சு வரல, அவ்வளவு ஆனந்த கண்ணீர். குழந்தைக்கு டைம் ஆயிட்ட போகுது, டைம் நிறைய பாவம். பரவாயில்லையாமா, இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமா? ஆனா ரொம்ப ரொம்ப அற்புதமான குழந்தை சார். அது எப்படி அந்த இயற்கைய ரொம்ப நேசிக்குது பாத்தீங்களா, எல்லாத்தையும். சாமிநாதன் சார் பேசுறீங்களா? எல்லாமே ரொம்ப அழகுமா. வாழ்த்துகள்மா, வாழ்த்துகள்மா. ரொம்ப நன்றி. வாழ்க வாழ்க. எனக்கு இப்ப ரொம்ப பேச முடியல, நான் அப்புறமா வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம பேசுவோம். சாமிநாதன் சார் பேசுறீங்களா? வாங்க.
மிகவும் இல்ல, அருமையாக உங்க வாய்ஸ் கேட்கல சரியா. வாழ்த்துக்கள். அனைவரும் உடன் நானும் கலந்து கொண்டேன். இந்த உரை விளக்கங்கள் அருமையாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி சார். காயத்ரி பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் அனன்யா. இவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆளை வந்து நம்ம தளத்துல கிட்டக்க பார்க்க வச்சதுக்கு நன்றிங்க சார். நான் கடைசியா தான் ஜாயின் பண்ணேன். ஆனா யூடியூப்ல கேட்டுப்பேன். ஆனா பாராட்டுறதை தவிர என்னால வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு? ஒண்ணுமே இல்லை. நான்லாம் ஒண்ணுமே பண்ணல. அதனால அது தகுதி இருக்கா அப்படின்னு கூட தெரியாது. ஏன்னா ஆச்சரியமா இருக்கு. சாதிக்கணும் அப்படின்னா இல்ல ஏதாச்சும் நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணணும்னா என் வயசும் தடை இல்லை, எந்த விஷயமுமே தடை இல்லை, நம்மளுக்குள்ள அந்த இது வேணும் அப்படின்றதுதான் உங்களை பார்த்து எனக்கு புரிஞ்சுக்குது. மோட்டிவேட் நான் என்ன பண்ணிக்கிறேன். அதே மாதிரி காட்டுக்குள்ள போகும்போது எல்லா இதுவும் கண்ணு மூக்கு எல்லா சென்ஸும் வேலை செய்யணும்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் என்னன்னா ஃபர்ஸ்ட்ல சொல்ற மாதிரி பயமா இருக்கும். டாக்டர் கே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகாந்தன் வந்து யானை டாக்டர்ல எழுதியிருப்பாரு. அப்ப வந்து ஒரு செந்நாயை கூட இந்த செந்நாய் வந்து அவரை கூட்டிக்கிட்டு போகும். அது உண்மையான ஸ்டோரி. அது செந்நாய் கூட வந்து அவரை கூட்டிட்டு போகும். எப்படி வந்து ஒரு புழுவையே நம்ம பார்க்கணும். அந்த இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து நான் கொஞ்சம் ஓகே, இப்படி ரொம்ப பயப்படக்கூடாதுலாம் நான் மாறினேன். அந்த மாதிரி நீங்க சொல்றது ரியலா நீங்க சொல்றது கேட்கறேன். அது உண்மை ஸ்டோரினாலும் நீங்க சொல்லும் போது ஒருத்தர் நம்மளுக்கு முன்னாடி ஒரு உண்மையை கேட்கறோம்ல, அப்ப இன்னும் அது மேல நம்பிக்கை வருது. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கல இருக்குன்னு இப்ப வேலம்மாளம்மா சொல்லும் போது கூட பார்த்தேன். வாழ்க்கையே புரிதல் தான், நீங்க ரொம்ப புரிஞ்சுக்கிறீங்க, காட்ட புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப எனக்கு பயனுள்ளதா இருக்கு. அப்படியேதான் நான் எடுத்துக்கணும். உங்களுக்கு சொல்ல எனக்கு எதுவும் இல்லை. பாராட்டுகள். நீங்க இன்னும் மேலும் மேலும் வளரணும். நன்றி, வாழ்த்துகள். உங்களோட படம் சீக்கிரம் வரணும். நாங்க எல்லாருக்கிட்டையும் பெருமையா சொல்லிப்போம். எம்ஒஎம்ல வந்தவங்க இவ்வளோ இதெல்லாம் பண்ணாங்க. இவங்க நேத்தே எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டேன் சார் மெசேஜ் போட்ட உடனே. தேங்க்யூப்பா. தேங்க்யூ காயத்ரி. தேங்க்யூ வெரி மச். ரிஃபாய் பாய் பேசுறீங்களா? இவங்க காயத்ரி அமெரிக்கால இருந்து பேசினாங்க. ரிஃபாய் பாய் ஆமா வாங்க. சார், வாங்க வாங்க. வணக்கம் வாங்க. எல்லோருக்கும். இந்த குழந்தைக்கு எத்தனை வாழ்த்து சொன்னாலும் தகும். இந்த இளம் வயதிலே இந்த மாதிரி அதாவது என்ன சொல்றதுக்கு இல்லை, வார்த்தை இல்லை. அமதா அம்மா வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே அந்த தளதள இருக்கிறது. இந்த மாதிரி வயதுல வந்து இந்த குழந்தைகள் இந்த மாதிரி முன்னேற்ற பால வருது. ஆனா பொதுவாகவே விலங்குகள் தான், நம்ம கவனமா இருக்கணும். அதுல எப்போ நீங்க காட்டுக்கு போனாலும் சரி, வேட்டைகளுடைய எதா இருந்தாலுமே நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இதுதான் என்னுடைய அட்வைஸ். எப்பவுமே விலங்குகள் பக்கத்துல இருந்தாலும் கூட, தூரத்துல இருந்தாலும் கூட விலங்குகள் அதனுடைய போக்குகளை காணிக்கும். அதுல தெரியுமா இருங்க. நீங்க அகாடமிக்ல படிக்கிறதுலாம் எப்படி, என்ன ரேங்க்ல வர்றீங்க? காட்டை சுத்தி பாக்குறீங்க? அவங்க ஆன்லைன் ஸ்கூலிங் படிக்கிறாங்க, ஹோம் ஸ்கூலிங் படிக்கிறாங்க. சரி. சார், ரெண்டுலுமே நல்ல முன்னேற்ற பாதையில வந்து நல்ல நல்ல விருதுகளை வாங்குறதுக்கு வாழ்த்துறம்மா. ரொம்ப நன்றி. உங்க பேரண்ட்ஸுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி ரிஃபாய் பாய். அவங்கதான் சொன்னாங்களே, அவங்களோட இது வந்து நடந்து போறப்ப நம்ம முன்னாடி மேல பறவை பார்க்கணும், சைட்ல கீழே பார்த்தா ஸ்னேக் வரும், சைட்ல விலங்குகள் வரும், எதுக்கு யானை வரும். இப்ப எவ்வளவு தூருக்கு அந்த போக்கஸ், இதை தவிர மூக்கை யூஸ் பண்ணி ஸ்மெல் பண்ணோம். எத்தனை போக்கஸ் வச்சிருக்காங்க. இந்த வயசுல இவ்வளவு போக்கஸ்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவம் தான். அந்த ஆனா அந்த ஒரே ஒரு பிக்சர்ல தான் ரொம்ப மன சங்கடப்பட்டுட்டோமா. நான் அந்த யானைக்கு வந்து ஒரு தும்பிக்கையில அந்த ஒண்ணு எடுத்து ஒரு இது இல்லாத கஷ்டப்பட்டுச்சு அதை எடுத்து கொடுக்க. காட்டுக்குள்ளேயும் எத்தனை ஹேண்டிகேப்ட் அனிமல்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நினைக்கும் போதே வருத்தமா இருக்கு. அருமையான போட்டோஸ். பிசி ஸ்ரீராம்லாம் தோத்து போனார். ரொம்ப நன்றி. இன்னும் அழகான போட்டோக்கள் எடுங்க. அருமை அருமை அருமை. இது அந்த டாக்குமெண்ட்ரி எங்கம்மா எடுத்தது? பிகினிங்ல எல்லாம் உங்களை காமிக்கிறதுலாம் அதெல்லாம் எந்த இடத்துல எடுத்ததுமா? சார் எல்லாமே மஸ்னகுடியில எடுத்ததுதான் சார். மஸ்னகுடியில தான் எடுத்ததா கம்ப்ளீட்டா? சரிங்க சரி. கல்யாணி மேடம் சார், ஸ்ரீதர் சார், கல்யாணி மேடம் வாங்க. லதா வரலைங்களா சார்? லதா மேடம் வாங்க. நான் இருக்கிறேன். அவங்க வீடியோ ஆஃப் பண்ணிடுவேன், நான் கூடவே இல்லை. லதா மேடம் வாங்க, இருக்கீங்களா? திட்டின்னு இருப்பாங்க சார் என்ன கூடவே இல்லைன்ட்டு. சார் சொல்லிட்டே இருக்காங்க. வாங்க. ரொம்ப லதா மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம சார் பேச ஸ்ரீதர் சார் பேச.
ரொம்ப அருமையான எஃபர்ட்ஸ். சொன்ன மாதிரி எல்லாமே சொன்ன மாதிரி இந்த வயசுல வந்து யூ வில் நாட் see many people like you. அது இருக்குது. மூணாவது வந்து இப்போ பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைய கீழே நடக்கிறப்பவே அங்க பார்த்துப்போ இங்க பார்த்துப்போ சைக்கிள் ஓட்டினா போட்டாத 1008 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கற இதுல வந்து காட்டுக்குள்ள அனுப்பிச்சு கூடவே வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப அஸ்டானிஷிங் ஃபேக்ட். அது பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்னீங்க நீங்க இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால த பெஸ்ட் கரியர் குட் பி நீங்க சொன்ன மாதிரி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் தான். ஏன்னா அதுல போனா வந்து இங்க பிரைவேட்டா நீங்க ஒர்க் பண்ணாலும் சரி, இதுல ஒர்க் பண்ணாலும் சரி, இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் போனீங்கன்னா அது எழுதினீங்கன்னா உங்களுக்கு யூ பிகம் அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் இடத்துலயே அது வந்துடும். அதுல இருந்து நீங்க போறப்போ என்ன ஆகும், சீஃப் கன்சர்வேட்டர் வரைக்கும் போகலாம். அதுல இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து ஒரு 35 இயர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணலாம். அதுல வந்து நீங்க என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இந்த பாலிசிஸ் பிளாஸ்டிக்ஸ் எப்படி பண்ணாங்கிறத வந்து யூ கேன் இம்ப்ளிமெண்ட் மெனி திங்ஸ். அதுக்கு வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல வந்து நிறைய ஹெல்ப் பண்றாங்க. ஆனா சில பேர் வந்து இன்ட்ரெஸ்டா பண்ணுவாங்க, சில பேர் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு வந்து சின்னதுல இருந்தே இந்த யங் ஏஜ்ல இருந்தே இவ்வளவு நாலேஜ் இருக்கிறதுனால யூ வில் பி ஏபிள் டு பர்ஃபார்ம் பெட்டர் தேன் அதர்ஸ். அது இருக்குது. அது மட்டும் இல்லாம யூ கேன் ஏபிள் டு அச்சீவ் யுவர் கோல் த்ரூ இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஸ்கீம்ல போனீங்கன்னா. ஓகே, அதனால நீங்க சயின்ஸ் குரூப் எடுங்க, அந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் நல்லா எக்ஸாம் எழுதுங்க, எழுதி பாஸ் பண்ணுங்க. நல்லா படிச்சு பாஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த போஸ்டிங் இன் தமிழ்நாடு அல்லது கேரளா. நல்லா ரேங்க் வாங்கினீங்கன்னா அது எங்க பண்ணாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, பட் யூ வில் ஏபிள் டு அச்சீவ். ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு அனிமல்ஸை பத்தி பேசுறீங்க, அதனுடைய இன்ஹாபிட்டை பத்தி பேசுறீங்க. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அதுதான் முக்கியம் ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் எல்லாம் வளர்றதுக்கு. அது வந்து இந்த சர்வீஸ் மூலம் ஐ எம் ஷூர் யூ கேன் ஏபிள் டு அச்சீவ். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பேசுங்கப்பா. நீங்க சொன்னதுல இப்ப இவங்க வளர்றதுக்குள்ள நிறைய டெவலப்மெண்ட் வரும். அந்த டெவலப்மெண்ட்டுக்கு இவங்க நல்லா கோப்பப் ஆயிடுவாங்க. மகிழ்ச்சி. வாங்க லதா மேடம், வாங்க பேசுங்க. அனன்யா, கேட்கவே பிரமிப்பா இருக்கு. இந்த குட்டி வயசுல இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்னா இன்னும் நீ ஒரு 25-30 இயர்ஸ்ல எங்கேயோ நிப்ப. அது அன்இமேஜினபிள். ஸோ இந்த வயசுலயே ஒன்று நாங்கள் மீட் பண்ணிட்டோம். அதனால இனிமே நீ உன்னை பத்தி ஏதாவது வந்ததுன்னா அது நல்லா எங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும். பேப்பர்லயோ இல்லை மேகசின்லயோ எதுல உன்னை பத்தி வந்தாலும் ஓ அந்த பொண்ணு இது பண்ணிருக்கலாம். எதுல வந்தாலும் நம்ம கூட்டு பேச வச்சிடலாம். ரொம்ப கிரேட் திங். இதுதான் சொல்றது சைல்டு ப்ராடிஜின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நீ யூ ஆர் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சைல்டு ப்ராடிஜிஸ் டீம். ரொம்ப பெரிய விஷயம். சரி, உனக்கு ஒரு தங்கன்னு சொன்ன இல்லையா, அவளும் உன்னோட லைன்ல இருக்கால, இன்ட்ரெஸ்டா இருக்கால? மேம் ஆக்சுவலி உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது. இல்ல, உங்களுக்கு சிஸ்டர் இருக்காங்களா, பிரதர் இருக்காங்களா? சிஸ்டர் சொன்னா என்ன பண்றாங்க? சார் இப்ப வந்து அவ செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல படிச்சிட்டு. என்ன வயசு? 7 வயசா? 7 வயசு. ரைட். வெரி குட். நீ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற? நான் 8th மேம். அப்பா, ஹோம் ஸ்கூலிங் படிக்கிறாங்க. அதுதான் ஹோம் ஸ்கூலிங். ஸ்பெஷலா டீச்சர் யாராவது வந்து உனக்கு கத்து தருவாங்க? இல்ல மேம், இப்போ வந்து பெங்களூர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு 21K ஸ்கூல் சொல்லி. அங்க வந்து இப்படி அந்த ஸ்கூல்ல வந்து 7000 பசங்க இருக்காங்க. அண்ட் ஒரு கிளாஸா டிவைட் பண்ணி நம்ம ஸ்கூல்ல நடத்துற மாதிரியே நடத்துவாங்க. ஆனா ஆன்லைன் நடத்திடுவாங்க. அதான் அப்ப ஆன்லைன் ஸ்கூல் கிளாஸ். ஆமா, ஆன்லைன் ஸ்கூலிங். ஓகே. பிராக்டிக்கல் அது மாதிரி இதுக்கெல்லாம் போவியா? பிராக்டிக்கல் மேம் எங்களுக்கு ஃபீல்ட் ட்ரிப்ஸ் வரும். ஸ்கூல்ல கேட்டிங்கன்னா ஃபீல்ட் ட்ரிப்ஸ் எல்லாம் வரும். Field trips. Okay. Field trips. Maybe hereafter you will face that situation. ஏன்னா சிபிஎஸ்சி கெல்லாம் 8th ல அதான் மேடம், இவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுப்பாங்க. அதுக்கு அந்த மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகும். பிரச்சனை இல்லை. அது இல்ல, அவ கத்துக்கணும்ல, அதுக்காக சொல்றேன். அதெல்லாம் கொடுப்பாங்க கண்டிப்பா. இவ்வளவு நல்ல ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 1 இயர்ல கத்துக்கிறத இவ 1 monthலயே முடிச்சிருவான். அதனால ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் மாறும். உன்னை சந்திச்சதுல ரொம்ப நன்றி, சந்தோஷம்.
Wishes to your parents, grandparents, you, everybody. Thank you. Thank you, ma'am. Thank you so much. தேங்க்யூ வெரி மச். வாங்க கல்யாணி மேடம் பேசுங்க. வணக்கம் வணக்கம் சார். அனன்யா வணக்கம். வணக்கம் மேம். எக்ஸலண்டா இருந்தது. நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன். நான் வந்து இவ்வளவு தூரம் எதிர்பார்க்கல. நீங்க வந்து எப்படி அழகா ஒரு பிரசன்டேஷன் கொடுப்பீங்க, இந்த மாதிரி போட்டோஸ், அது நீங்க எடுத்திருக்க போட்டோஸ் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி பயம் இல்லாத அப்படி நின்றுட்டு எடுப்பீங்கன்னு தெரியல. அசந்து போயிட்டேன் நான் ஆக்சுவலா. ரொம்ப நல்லா இருந்தது. ஹாப்பி டு see you here. அண்ட் அது இல்லாம இந்த அமுதாமா மாதிரி எல்லாம் இருக்கவங்க எல்லாரும் பிளஸ் பண்ணது வந்து ஆக்சுவலா ஐம் ரியலி வெரி ஹாப்பி டு பிரிங் யூ ஹியர். அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுமா. புக் அந்த ஃபர்ஸ்ட் புக் வந்துச்சுன்னா எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. ஓகே மேம். தேங்க்ஸ் டா. Thank you for this opportunity. ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது எங்க நிகழ்ச்சியிலே நாங்க நிறைய நிகழ்ச்சி பண்ணிட்டோம். இது ஒரு மிகச்சிறந்த நிகழ்ச்சியா நினைக்கிறேன். மிக சிறந்த நிகழ்ச்சி. இவ்வளவு அளவுக்கு உங்களோட தாட்ஸ் வந்து வெரி பாசிட்டிவ். உங்களோட ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. இந்த லேர்னிங்ன்றது நீங்க எடுத்துக்கிட்ட ஃபீல்டுல வந்து அந்த லேர்னிங் நிறைய டெவலப் பண்ணிருக்கீங்க. நீங்க எடுத்துட்ட ஃபீல்டுல ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம்னா அதுல எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணணும்ன்றது வந்து நீங்க கரெக்டா லேர்ன் பண்ணிருக்கீங்க. பேசும் போதும் நீங்க எதையும் தேவையில்லாத விஷயங்களை பேசல. இவங்கெல்லாம் பயம்ன்றாங்க, அந்த காதுல வாங்காதீங்க, விட்டுருங்க, அதை தூக்கி போட்டுருங்க. புரியுதா? இது உள்ள வரவே வேண்டாம். அது இல்ல உங்களுக்கு இங்க இல்ல, அது உள்ள வரவே வேண்டாம். நீங்க தூக்கி போட்டுருங்க. ஷார்ப் ஃபோக்கஸ் மட்டும் ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. உங்களோட டெவலப்மெண்ட் நல்ல இது இருக்கு. அந்த இதுல வந்து நீங்க ஷார்ப்பா இருங்க. ரொம்ப அருமையான ஒரு கண்ணோட்டம். அந்த இது வந்து ரொம்ப அருமையான ஒரு பார்வை வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கு. அந்த விஷன் இப்பவே விரியுது, சொல்லும் போதே தெரியுது எந்த அளவுக்கு ஒரு உள்ள போறோம்னா. எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ஏஜ்டு பர்சன் கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லல. நம்ம பின்னாடி பார்க்கணும், முன்னாடி பார்க்கணும், கீழே பார்க்கணும், மேல பார்க்கணும். இது எல்லாத்தையும் பார்க்கறது தவிர ஸ்மெல் பண்ணணும். ஒரு மிருகத்தோட ஸ்மெல் பண்ணணும். இப்போ மிருகத்தோட ஸ்மெல் எல்லாம் வந்து நீங்க உங்களுக்கு இப்ப யானை வருதுன்னா ஸ்மெல் பண்ணி ஏதாவது அந்த டிஃபரன்ஸ் எதனா ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்களா? யானை ஏதாச்சும் ஒரு எலிஃபென்ட்டோ வேற மிருகங்களோ எதனா ஒண்ணு வருதுன்னா இந்த பக்கம் எங்கேயோ வருதுன்ற மாதிரி அந்த ஸ்மெல் ஏதாச்சும் உங்களுக்கு அது வேற ஐடென்டிபிகேஷன் எதனா ஃபைண்ட் பண்ணிருக்கீங்களா? சார் இப்போ வந்து இந்த அனிமல் வந்து 2 கிலோமீட்டர் ரேடியஸ்ல விண்ட் கேரிஸ் தி ஸ்மெல். சோ இப்போ வந்து காது அடிக்கும் போது வந்து அந்த ஸ்மெல்லே அது கூட வரும்போது வந்து என்ன மாதிரி இப்போ ஒவ்வொரு அனிமலுக்கும் டிஃபரண்ட் ஸ்மெல் இருக்குதா? இப்போ ஒரு அனிமலுக்கு டிஃபரண்ட் ஸ்மெல் இருக்கு. நீங்க எந்தெந்த அனிமலோட ஸ்மெல் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க? சார் மோஸ்ட்லி எல்லா அனிமலோட ஐடென்டிஃபை பண்றோம். ஓ அப்படியா? வெரி குட். எலிஃபென்ட்டோட டிஃபரண்ட் ஸ்மெல் இருக்கும். பிளஸ் எல்லா கார்னிவரோட ஒரே மாதிரி தான் இருக்கும் சார் ஸ்மெல். லயன், டைகர் இதெல்லாம் வந்து எப்படி? டைகர், லெப்பர்ட் எல்லாரோடமே ஒரே ஸ்மெல் இருக்கு. ஓகே. சோ இவங்க எல்லாம் வந்து டேஞ்சரஸ் அனிமல்ஸோட ஸ்மெல் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஆமா சார். ஓகே ரைட். இப்போ மானெல்லாம் போகுது, அந்த மாதிரி மயில் எல்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு அதுக்கெல்லாம் ஸ்மெல் தெரியுதா? இல்ல சார், அதுக்கு ஸ்மெல் இருக்காது. ஏன்னா இது வந்து இது வந்து இந்த மீட் கார்னிவர் அதனால இந்த ஃப்ளஷ்ல சாப்பிடும்போது வந்து அந்த பிளட் எல்லாம் ஃபேஸ்ல வரும்போது அந்த ஸ்மெல் வந்து ஃபுல் பாடியில இருக்கும். சோ இப்போ வந்து காத்து அடிக்கும் போது வந்து இப்போ ஒரு யானை இங்க நின்னுட்டு இருக்குன்னா காத்து இப்படி அடிக்கும்போது வந்து நம்மளுக்கு அந்த ஸ்மெல் இப்படி அடிக்கும். ஏன்னா நம்ம எது டைரக்ஷன்ல இருக்கோமோ அந்த டைரக்ஷன்லயே நம்மளுக்கு ஸ்மெல் வரும். சோ இப்போ வந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல யானை இருக்குன்னா ஓகே யானை இருக்கு அந்த சைடு வேண்டாம், ஒரு டிஃப்ரெண்ட் ரூட் அங்கேருந்து எடுத்துட்டு இல்லாட்டி வெளியே போயிட்டு டிஃப்ரெண்ட் ரூட்டால உள்ள போயிடலாம். அப்ப அந்த எலிஃபென்ட்க்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது, நம்மளுக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. நீங்க கூட யாராச்சும் ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் கூட வருவாங்க உள்ளார? ஆமா மோஸ்ட்லி இல்லையா? வெரி குட். இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காடுன்னா எந்த காடு? ரொம்ப பிடிச்ச காடு வந்து முதுமலை டைகர் ரிசர்வ் அண்ட் ஆனமலை டைகர் ரிசர்வ் பொள்ளாச்சி. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டைகர் ரிசர்வ்ஸ். முதுமலை ஏன்னா அங்க வந்து என்னோட ஃபுல் ஜர்னி எல்லாமே அங்கதான். லைஃப் ஸ்டார்டட். அண்ட் ஆனமலையில வந்து ஐ ஹவ் காட் குட் எக்ஸ்போஷர் ஓவர் தேர். அங்க ஸ்டாஃப் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்றாங்க.
ம் அண்ட் ஆல்சோ அங்கதான் என்னோட ஃபேவரட் பேர்டோட ம் கவுண்ட் ம் அதிகமா இருக்கு. ம் ஸோ அங்க எப்ப போனாலும் கண்டிப்பா சைட்டிங் ம் பார்க்கலாம். ஏன்னா ம் மார்னிங் ஏர்லி மார்னிங் about 6 o'clock நம்ம ம் எங்க ம் ஸ்டே பண்றோமோ டாப் ஸ்லிப்லயே அங்க ம் ரூமுக்கு மேல இருந்து போகும் ஈவினிங் 5 மணிக்கு திரும்ப ம் ஃபிளைட் எடுத்துட்டு போயிடும். ஸோ ம் அது வந்து கான்ஸ்டன்டாவே பார்க்கலாம். ஸோ ம் அந்த ம் பேர்ட் பார்க்க முடியலன்னு ம் இருக்கவே இருக்காது. ம் ஸோ ம் ஆனமலை அண்ட் முதுமலை ஆர் மை ஃபேவரட். ம் ம் இப்போ நீங்க அண்ட் 200 பேர்டோட போட்டோகிராஃப் பண்ணிருக்கீங்க. பட் இதுல வித்தியாசமான பேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு 10 பேர்ட்ஸோட நேம் சொல்லுங்க. சார் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்க்கு போனோம்னா woolly neck stork, ம் painted stork, ம் Asian open bill, ம் plus இது ஒரு different species of flycatcher. It's ம் called black and orange flycatcher ம் and brown wood owl. ம் இது மாதிரி நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கு. parakeets, ம் 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 plum headed parakeets, one of the ம் species in ம் parakeets. ம் ம் parakeets, babblers, கிட்டத்தட்ட முதுமலையில இருக்கிற எல்லா பேர்ட்ஸோடுமே போட்டோ எடுத்திருக்கேன். ஈகிள்ஸ், வல்ச்சர்ஸ், ம் ஸோ நிறைய பேர்ட்ஸோட போட்டோஸ் எடுத்திருக்கேன். ம் ஈகிள்க்கும் வல்ச்சர்க்கும் நல்ல டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்களா நீங்க? ஆமா சார், ஏன்னா இப்போ வந்து ஒரு ஈகிள் அண்ட் ம் ஒரு வல்ச்சர் ம் ஃபிளைட் எடுக்குதுன்னா இப்போ நம்ம ம் வல்ச்சரோட விங்ஸ்ல ம் எண்ட்ல பார்த்தோம்னா இப்படி ம் ஸ்ப்ரெட்டடா இருக்கும் அண்ட் ம் ம் பெண்டா இருக்கும். இப்படி ம் இருக்கும் ம் எல்லா ம் ஃபெதர்ஸ். ம் whereas ம் ஈகிளோட பார்த்தோம்னா எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ம் ம் அண்ட் ஆல்சோ வல்ச்சரோட விங் ஸ்பேன் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ ம் வல்ச்சர் இஸ் பிக்கர் ம் தேன் அன் ஈகிள். ஸோ அது ம் வந்து ஈஸியாவே ஐடென்டிஃபை பண்ணலாம். ம் அண்ட் ஈகிள் வந்து யூஸ்வலி சர்க்கிள்ஸ்ல போகாது. ம் ஆனா வல்ச்சர்ஸ் ஏதாவது டெட்டா இருக்குன்னா அதுக்கு மேல எப்படி சர்க்கிள்ல ஒரு வல்ச்சர் வந்துச்சுன்னா ம் எல்லாமே வரும். ம் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபுட். ஸோ இந்த ப்ரௌன்ல ஒன்னு பார்த்தேன் நாங்க ஆக்சுவலா ஊட்டியில இப்ப பார்த்தோம். ப்ரௌன் அது வந்து வல்ச்சரா எனக்கு ஈகிளான்னு தெரியல. ரொம்ப மலை இது மேல இருந்து பார்த்தோம், நாங்க மலை மேல இருந்து பார்த்தோம். ஒரு சுத்தி சுத்தி பறந்துட்டே இருந்தது, பெரிய விங்கு. அதனுடைய டோட்டல் கலர் வந்து நான் வந்து ப்ரௌனா இருந்தது. ஆனா வந்து சார் நீங்க நாங்க அதோட லெக்ஸ் டாலா இருந்துச்சா? லைக் நல்ல அது லென்த் இருந்துச்சு. நாங்க மேல இருந்தா அது கீழே இருந்தது. அதாவது இதுல எந்த இடத்துல தெரியுமா, ஊட்டியில வந்து அந்த ராக் ராக் ஷோ ஏதோ ஒரு இடம் இருக்குல்ல, அது இது அது லைட் ஹவுஸ் கிட்ட டோடா இல்ல பெட்டா இல்ல ஊட்டியில இல்ல குன்னூர்ல 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 லாம்ஸ் ராக். லாம்ஸ் லாம்ஸ் ராக். ராக்ல மேல போயிட்டு பார்க்கும்போது அந்த இது வியூ இருந்தது இல்லையா, அது சார் மேபி நீங்க பிரவுன் வுட் அவுல் பார்த்திருப்பீங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு, அதாவது சுத்தி கீழே சுத்தி 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 ஃபிளைட் மாதிரி சுத்தி சுத்தி மேல வந்தது. ஓகே. டவுன்ல இருந்தது, நாங்க மேல இருந்தோம், வியூ பாயிண்ட்ல இருந்தோம். நாங்க வியூ பாயிண்ட்ல இருந்த போது நான் கீழே சுத்திட்டு இருக்கும்போது அது ஏதோ சின்ன பேர்டு மைனா மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா அது வர வர எனக்கு ஈகிளா அப்படின்னு டவுட் ஆச்சு. மேல போகும்போது தான் தெரிஞ்சது இட்ஸ் லைக் வல்ச்சர் மாதிரி இருந்தது, மிகப்பெரிய ஒரு பெரிய இது. பட் கலர் ப்ரௌன். நான் போட்டோ எல்லாம் எடுத்திருக்கேன், நான் வீடியோ எல்லாம் எடுத்திருக்கேன். ஓகே சார், அந்த வீடியோ போட்டோ வந்து எனக்கு ஷேர் பண்ணிருங்க. நான் அது ப்ராப்பரா பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்றேன். நான் அனுப்புறேன் உங்களுக்கு. அது அந்த போட்டோ அனுப்புறேன், நீங்க யூஸ் பண்ணிக்கிறதா கூட பண்ணிக்கலாம், அது எனக்கு தெரியல. பட் நல்ல வீடியோ, சூப்பரா இருந்தது அந்த வீடியோ. போட்டோ நம்ம நாராயணன் சார் வந்தாரு, பேசினார்ல, அவர் கோயம்புத்தூர்ல தான் இருக்காரு. அவர் வந்து போட்டோகிராஃபர்னு சொன்னார்ல, நான் ஒரு போட்டோகிராஃபர் மான்ட்டு அவர் எடுத்தாரு, நிறைய கிளிக் பண்ணாரு. அதுல நான் ஃபுல்லா வீடியோ எடுத்தேன். ஓகே சார், ஓகே சார், நீங்க அதை ஷேர் பண்ணிருங்க. நான் ஒரு வாட்டி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி நான் ஷேர் பண்றேன். ஓகே சார். ரொம்ப ஹாப்பிமா, உங்களோட 2 மணி நேரம் நாங்க செலவு பண்ணிருக்கோம். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம். பசிக்கலையா உங்களுக்கு? சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்ல சார், இனிமேல் தான். ஸ்டீபன் சார், அந்த பொண்ணோட ஃபாதர் அவர்கிட்ட என்ன சொன்னா, அவருக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேளுங்களேன். இருக்காங்களா பக்கத்துல? அப்பா அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லிருங்க. சரி, நான் போன் பண்ணி பேசிக்கிறேன் அப்பா கிட்ட. ஓகே சார். ரொம்ப மகிழ்ச்சி. அம்மாக்கும் அப்பா அம்மா இருக்காங்களா கேளுங்க சார். அம்மா அவங்க சார் அப்பா வராரு சார். அப்பா வராங்களா? அப்பா வராங்க.
அம்மா அப்பா சகோதரி யார் இருந்தாலும் வர சொல்லி பேச சொல்லுங்கள். வாங்க வாங்க சார். வணக்கம் வணக்கம். வணக்கம். நான் ஸ்டீஃபன் பேசுறேன். வணக்கம். வணக்கம். கல்யாணி மேடம் பேசுறாங்க. Hello, ரொம்ப ma'am. How are you? ரொம்ப அருமையான ஒரு குழந்தைய வச்சிருக்கீங்க. ஒரு நல்ல ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. நல்ல ஒரு சிந்தனை இருக்கு. ஒரு ஒரு பாசிட்டிவ் டாக் இருக்கு. ரொம்ப ஷார்ப்பான மைண்ட் நல்லா தீட்டி வச்சிருக்காங்க பாப்பா. Thank you, sir. இவ்வளவும் உங்களோட அந்த கிரெடிட் பூரா உங்க 2 பேருக்கு தான் சேரும். இல்ல சார், நம்ம மேலும் என்ன பண்ண, நம்ம ஒண்ணுமே பண்ணல. அந்த குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீங்க ஒண்ணும் பண்ணலன்றது அங்க பிரச்சனை. எதனா பண்ணிருந்தீங்கன்னு தான் பிரச்சனை. ஒண்ணும் பண்ணாத இருக்குன்றீங்கல்ல, அதனாலதான் பாப்பா நல்லா வந்துருக்கு. புரியுதுங்களா? நீங்க எதனா பண்ணி அது செய்யாதன்னு சொல்லி இருந்தீங்கன்னா தான் பிரச்சனை வந்திருக்காது. ஆமா ஆமா நீங்க ஒன்னும் பண்ணலன்னு சொன்னீங்க பாரு, அதுதான் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். சில நேரத்துல சும்மா இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி எங்க மேடம் வந்து ஆர்டிகல்லாம் எழுதியிருக்காங்க. நீங்க அதை செஞ்சிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நல்ல நல்ல குழந்தை வந்து அந்த அந்த இந்த போக்கஸை விடாதீங்க. இதுல அப்படியே இருக்கட்டும். எங்கெல்லாம் பேட்டிக்கு எடுக்க முடியுமோ கொடுக்க சொல்லுங்க. அப்போ வந்து இல்ல நாலேஜ் ஷேரிங் வந்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். பேச பேசதான் குழந்தைக்கு வந்து இன்னும் வந்து அந்த மெச்சூரிட்டி, நல்ல மெச்சூரிட்டி இருக்கு. பட் அங்கங்க நம்ம செதுக்குறதுன்றது நம்ம பேசும்போது தெரியும். நல்லாவே வருது. நெகட்டிவ் தாட்ஸை உள்ள நுழைக்காதீங்க. நல்லா பாசிட்டிவா தொட்டி கொடுங்க. எனர்ஜி நல்லா கொடுங்க. அருமையான பாப்பா நல்லா பண்ணிருக்கு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. என்ன சாதனை புரிஞ்சாலும் நாங்க கூப்பிட்டுறோம். நீங்க வந்து பேச சொல்லுங்க. நாங்களாம் நிறைய பேர் வந்து கலந்துரையாடும் போது எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. குழந்தைக்கு எப்படி இருக்குன்றதை விட நாங்கெல்லாம் மகிழ்ச்சியில ஒரு ஒரு எனர்ஜி இருக்கு எங்களுக்கே. இப்போ அந்த மாதிரி அது வந்து ஃபீல் அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கும் உங்க மனைவி அனன்யாவோட அம்மா வந்திருக்கா. ஓ மகிழ்ச்சி. வாங்க மேடம், வாங்க. வணக்கம். வணக்கம். தமிழ் பேசுவீங்கல்ல நீங்க? எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு மேடம். ரொம்ப மகிழ்ச்சி மேடம். உங்க டாக்டரை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க டாக்டர் கூட பேசுறதுல எங்களுக்கு ரொம்ப எனர்ஜி கிடைச்சிருக்கு. அவ்வளவு எனர்ஜி கிடைச்சிருக்கு. நல்ல குழந்தை வந்து ஒரு அழகா எதை எப்படி பேசணும், எதை எப்படி சொல்லணும், ரொம்ப நைஸா பிரசன்டேஷன் வந்து ஒண்டர்ஃபுல் பிரசன்டேஷன். நல்ல தைரியம் இருக்குது. அந்த தைரியம் மட்டுமே கொடுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, பல பேர் எங்க ஆளுங்கெல்லாம் பயப்படலைன்றது பயத்தெல்லாம் விட்டு தள்ள சொல்லுங்க. தூக்கி போட்டாதான் வரும். அருமையான ஒரு போக்கஸ். 360 டிகிரில அந்த சிந்தனை இருக்குது. உடம்பை எப்படி எல்லா ஐம்புலன்களையும் பயன்படுத்தணும்ன்றது அந்த அந்த ஒரு உணர்வு இருக்குது. இதுல இருந்து நாங்க தான் கத்துக்கிறோம். ஒரு ரோட்ல நடந்து போனா என்னென்னத்தை எப்படி எல்லாம் பார்க்கணும், எப்படி எல்லாம் யோசிக்கணும், எந்த சிந்தனை இருக்கணும் அப்படின்றது நமக்கு யோசனை கொடுத்துருக்கு பாப்பா. அதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்க 2 பேரையும் சந்தித்ததிலும் எங்கள் அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு நன்றி குரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். கல்யாணி மேடம் தான் அவங்கதான் இதுல கூப்பிட்டாங்க. அவங்க அனன்யா அவங்க அம்மாவும் டீச்சரா ஒர்க் பண்றாங்க சார். ஆமா சொன்னுச்சு பாப்பா. கல்யாணி ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அவங்களும் அந்த மகளிர் இதுல வாங்க. நீங்க சென்னை வரும்போது வாங்க, வீட்டுக்கு வாங்க. நீங்க வாங்க. சென்னை வந்தீங்கன்னா சொல்லுங்க, நம்ம எல்லாம் மீட் பண்ணலாம். கண்டிப்பா சந்திப்போம். மகிழ்ச்சி. நன்றி, ரொம்ப நன்றி. அனன்யா வாழ்த்துக்கள். உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள். எங்கள் அனைவரின் இதுவும் வாழ்த்துக்கள். ஏன்னா இங்க பேசினவங்க எல்லாம் நிறைய பேர். இப்ப மேடம் வந்து காலேஜ் பிரின்சிபல், கமிஷனர் பேசியிருக்காங்க. வேற இதுல இருந்து பேசுறாங்க. புலவர் பேசியிருக்காங்க. அசிஸ்டன்ட் பிரின்சிபலா இருந்தவங்க, சயின்டிஸ்ட் பேசியிருக்காங்க. மேடம் சார் பேசியிருக்காங்க. நிறைய பேர் வித்தியாசமான ஃபீல்டுல இருந்து பேசியிருக்காங்க. உங்களுக்கு உங்களோட தொடர்புல இருப்போம். நீங்க ஃபேஸ்புக் இப்ப ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க. ஃபேஸ்புக் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்களா? எனக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். தொடர்புல இருப்போம். மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. உங்களுக்கும் அப்பா அம்மாக்கு அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். மேன்மேலும் வளருங்கள். நல்லா வளருங்கள். உங்களோட பார்வை வந்து அகலமா விரியட்டும். ஆழமாக சிந்தனை போகட்டும். நன்றி. நன்றி. இன்னும் எத்தனை லாங்குவேஜ் கத்துக்க முடியுமா கத்துங்க. ஃபாரின் லாங்குவேஜ் எல்லாம் கத்துங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதுங்களா? ரொம்ப நன்றி. தேங்க்யூ அனன்யா. கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.